பண்பாட்டு ரீதியா அந்த நாட்டுடைய பெயர் என்னன்னா சொங்குவோ, அப்படின்னா நடு நாடு, மையத்து நாடு. உலக வரைபடத்தை நீங்க இப்படி திருப்பி பார்த்தீங்கன்னு சீனா நடுவுல இருக்கு. இந்த பக்கம் அந்த அமெரிக்கா, அதெல்லாம் இந்த பக்கம் ஆசியா, மற்ற நாடுகள், ஐரோப்பா இருக்கு. நான் உலகத்தின் மையத்தில் நம்ம இருக்கிறோம். மற்றவங்கெல்லாம் அவங்களை எல்லாத்தையும் விட நான் வசதி அப்படிங்கிற ஒரு பண்பாட்டு செருக்கு வந்து அவங்ககிட்ட இருக்கு. அதே நேரம் அவங்கள்ட்ட ஒரு ஆணவம் கிடையாது. நான் வசதியா இருக்கலாம், நான் எனக்குள்ள வச்சுக்கிறேன், நான் ஒண்ணு போய் திணிக்க போறது. ஆனா நீங்க போகும்போது லாங்குவேஜ் கத்துட்டு தான் போனீங்களா? நாங்க போய் கத்துக்கிட்டேன். என்ன லாங்குவேஜ்? மேண்டரின் தானா? அங்க வந்து ஆமா, மேண்டரின்னு ஆங்கிலத்துல, சீனா மொழியில பூத்தோங் குவா, அதாவது பொது மொழி. வடக்கு சீனாவில் கோதுமையை அடிப்படையாக கொண்ட உணவு, இந்த நூடுல்ஸ், அந்த கோதுமை பிரெட் அதெல்லாம் சாப்பிடுவாங்க. தெற்கு அந்த யாங்சே நதி, யாங்சேன்னா யாங்சேன்னு ஒரு பெரிய நீண்ட நதி, அதுக்கு தெற்க இருக்கிற பகுதியில் அரிசி உணவு. அதுல அவங்க வந்து நிறைய காய்கறிகள், எல்லா வகையான இறைச்சி, எல்லா வகையான கடல் உணவு, நீண்ட கடற்கரை இருக்கு, ஆற்றில் கிடைக்கக்கூடிய உணவு. தொழிலாளர்கள் வேலைக்கு போகணும், ஒரு கம்பெனி எனக்கு 1000 தொழிலாளர்கள் எடுக்கணும் அப்படின்னா அவங்க ஒரு அந்த ஊர்ல போய் அவங்களை ரெக்ரூட் பண்ணி, இவங்க எல்லாரையும் நான் வேலைக்கு வச்சுக்கிறேன், இவங்களுக்கு நான் ரெசிடென்ஸ் பெர்மிட் அந்த ஊர்ல ஏற்பாடு பண்றேன், வேலை இருக்கிற வரைக்கும் தான் அவங்க குடியிருப்பு உரிமை, இல்லைன்னா திருப்பி ஊருக்கு போயிடும். ஊர்ல வந்து அவங்களுக்கு நிலம் இருக்கு, கிராமத்தில் எல்லோருக்குமே நிலம் உண்டு, அந்த நிலத்தில் அவங்களுக்கு பங்கு உண்டு. இப்போ இந்த ரெண்டுக்கு இடையில ஒரு லிங்க் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. இதுல கோடிக்கணக்கான தொழிலாளர்கள், நான் 90களில் பார்க்கும்போது அவங்கெல்லாம் நீங்க சொன்ன மாதிரி தான், நாங்கள் 16 மணி நேரம் வேலை செய்யணுமா வேலை செய்யணும். ஹார்ட் ஒர்க்னா ஹார்ட் ஒர்க் அண்ட் டிசிப்ளின் ஒர்க், ஒரு கலெக்டிவா ஒர்க் பண்றது, இதெல்லாம் வந்து வெரி ஃபேமஸ். 2008க்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் சீனா வந்து வேறொரு திசையில வளர்ச்சியை வந்து காட்டுறாங்க. அது வரைக்கும் உலகம் முழுக்க மலிவான பொருட்களை உற்பத்தி செய்து அனுப்பக்கூடிய நாடா சீனா இருந்தது 2008 வரைக்கும். 2010க்கு பிறகு சீன கம்யூனிஸ்ட் கட்சி என்ன முடிவு எடுக்குதுன்னா, இதே போல நம்ம தொடர முடியாது, இனிமேல் நாம் அமெரிக்காவுக்கு உற்பத்தி செய்து கொடுத்து மட்டும் நம்ம வளர முடியாது, நம்முடைய உள்கட்டமைப்பை வந்து நம்ம வளர்க்கணும். அதுல வந்து சீனாவுக்குள்ள இன்னைக்கு நம்ம பேசுற ஹை ஸ்பீட் ரயில், உலகத்திலேயே வந்து ஹை ஸ்பீட் ரயில் அதிகமாக இருப்பது சீனாவில் தான். அப்புறம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், மின்சார வாகனங்கள், உலகத்திலேயே 80 லட்சம் வெஹிக்கிள்ஸ் வந்து 2024 சேல்ஸ் ஆயிருக்கு. வணக்கம், இது அரண்சை, நான் தேவா பாஸ்கர். மற்றும் ஒரு முறை டீப் டைவ் பாட்காஸ்ட்ல சந்திக்கிறோம். இந்த முறை டீப் டைவ் பாட்காஸ்ட்ல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, சைனாவினுடைய வளர்ச்சி அல்லது ஹவு சைனா பிகேம் சூப்பர் பவர் அப்படின்றது தான் இந்த டாபிக்ல நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண இருக்கோம். அதற்கான காரணம் அப்படின்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய வல்லாதிக்க நாடுகள் அல்லது அமெரிக்கா மாதிரியான ஒரு நாடுக்கு இணையா வெல்த்தையோ அல்லது ஒரு டிஃபென்ஸையோ வச்சிருக்கக்கூடிய நாடுகள் அப்படின்றது பெருசா கிடையாது. சைனா இருக்காங்க, நார்த் கொரியா இருக்காங்க, இந்த அளவுல தான் இருக்காங்க. பட் சைனாவுடைய வளர்ச்சியை பார்த்து தான் அமெரிக்கா வந்து பயப்படுது. அந்த அளவுக்கு சைனாவுடைய வளர்ச்சி அப்படின்றது சாத்தியப்பட்டிருக்கு. அண்ட் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய வளர்ந்த நாடுகள் எல்லாத்தினுடைய வளர்ச்சியும் என்னவாக இருந்திருக்கு அப்படின்னா, மற்ற நாடுகளை காலனைஸ் பண்ணி அந்த நாடுகளை வந்து தங்களுடைய காலனியாக அறிவித்து அந்த மக்களினுடைய வளங்களை சுரண்டி அதுக்கப்புறம் வெளியே போன அப்புறமும் அந்த நாடுகள்ல இருந்து பணத்தை சம்பாதிக்கிற வகையில தான் இன்னைக்கு யூரோப்பியன் கண்ட்ரிஸா இருக்கட்டும், இல்ல வெஸ்ட்ல இருக்கக்கூடிய அமெரிக்கா போன்ற நாடுகள் அவங்கெல்லாம் வந்து இருந்திருக்காங்க. மற்றபடி வேற எந்த நாடுகளையும் அந்த அளவுக்கு செல்வம்லாம் இல்லை, மற்றவர்களை சுரண்டி தான் அவங்களுக்கு அந்த செல்வம் போய் சேர்ந்திருக்குன்றதுதான் நம்மளுடைய பார்வை. பட் சைனா கிட்ட அந்த மாதிரி காலனிஸ்லாம் பெருசா இல்லை. அப்படி இருந்தும் மற்ற நாடுகளை விட, வளமாக இருந்த நாடுகளை விட ஒரு மிகப்பெரிய ஒரு ரீச்சா சைனாவால எப்படி அடைய முடிஞ்சது அப்படின்ற கேள்விதான் இந்த பாட்காஸ்டுக்கான நோக்கம். இந்த பாட்காஸ்ட்ல யார் கூட பேச போறோம் அப்படின்னா, மார்க்ஸ் மற்றும் அம்பேத்கரனுடைய மாணவர் தோழர் சிவகுமார் கூட தான். வணக்கம். வணக்கம். சோ நான் இன்ட்ரோடக்ஷன்லேயே கேட்ட மாதிரி சைனாவினுடைய அந்த வளர்ச்சி, சைனா எப்படி ஒரு சூப்பர் பவரா ஆனாங்க அப்படின்றதான் நம்ம பேச இருக்கோம். உங்கள்கிட்ட பேசுறதுக்கான முக்கியமான காரணம், நீங்க சைனாலையும் இருந்திருக்கீங்க, உங்களுக்கு சைனால இருந்த ஒரு அனுபவம் இருக்கு. முதல்ல நான் சொன்ன அந்த ஓப்பனிங் வந்து நீங்க ஒத்துக்கிறீங்களா? சைனா வந்து எந்த நாடுகளையும் அவங்க காலனி ஆக்கல, மற்ற இன்னைக்கு வல்லாதிக்க நாடுகள் அல்லது வளர்ந்த நாடுகள், பணக்கார நாடுகள்னு சொல்லப்படக்கூடிய நாடுகளினுடைய செல்வம் அப்படின்றது அவங்க காலனைஸ் பண்ணி மற்ற மூன்றாம் தர நாடுகள் சொல்லப்படக்கூடிய நாடுகளை சுரண்டி தான் அவங்க சேர்த்தாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்ல உங்களுக்கு அக்ரிமெண்ட் இருக்கா? இல்ல? ஆமா, அது உண்மைதான். ஆனா அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது நம்ம பேசணும் இல்லையா? அதுக்கு முன்னாடி இப்ப நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் வந்து ஒரு சைனா மேனா ஆயிட்டேன், அதை பை டிஃபால்ட். ஒரு 2001
சீனாவில் ஒரு 4 வருஷம் இருந்துட்டு சென்னைக்கு வரும்போது அப்போ சீன மொழி வகுப்புகள் எடுக்கிறது, அதுதான் எனக்கு. அப்போ இவர் வந்து சீனாக்கு போயிட்டு வந்தவர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. மற்றபடி எனக்கு சீனா அதனால அன்னையிலிருந்தே அல்லது அதுக்கு முன்னே இருந்தே சீனா வந்து ஒரு முக்கியமான நியூஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஃபாலோ பண்ணிட்டு வரேன். இப்ப நீங்க சைனால வந்து நீங்க போனதுக்கான காரணம் என்ன? சைனா போனதுக்காக காரணம் வந்து நான் டாடா நிறுவனத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். சீனாவுடைய மிகப்பெரிய நகரம் ஷாங்காய், இந்தியாவில பாம்பே போல. அப்போ அங்க வந்து ஒரு அலுவலகம் திறந்தாங்க, சின்ன அலுவலகம் தான். அதுக்கு ஒரு பிரதிநிதி என்ற முறையில் என்னை அனுப்புனாங்க. இந்த அலுவலகமே இவ்வளவுதான் இருக்கும். சின்ன அலுவலகத்துல நாங்க 2 பேர், ஒரு சீனர் அப்புறம் நானும் இருந்து. அதனால ரொம்ப போர் அடிச்ச வேலை தான். ஆனா அலுவலகத்துக்கு உள்ள, ஆனா வெளியே வந்து நிறைய டிராவல் பண்றது, பல நகரங்களுக்கு போறது, அதற்கான வாய்ப்பு கிடைச்சது. அப்போ அதுதான். அப்ப இந்த காலம் 97ல இருந்து 2001 அப்படிங்கிறது சீனாவினுடைய ஒரு வேகமான வளர்ச்சி பருவம். நம்ம இது சொல்லுவாங்க இல்லையா, வளர் இளம் பருவம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் 2001ல இருந்து அவங்க எப்படி ஆயிட்டாங்கன்னா பைல்வான் ஆயிட்டாங்க. அடிச்சு ஏறி உலகம் முழுக்க ஆக்கிரமிச்சுட்டாங்க. அதைதான் நீங்க இன்னைக்கு சொல்றீங்க. ஆக்கிரமிச்சாங்கன்னா என்ன பொருள், அதான் நம்ம இன்னைக்கு வந்து பேசணும். ஏன் வந்து சீனா காலனியை பிடிக்கல அப்படின்னா, நான் அம்பேத்கரை தான் மேற்கோள் காட்டணும். ஒருத்தர் ஒரு விஷயத்தை செய்யாம இருக்கிறதுக்கு 2 காரணம் இருக்கு. ஒண்ணு அகநிலை, உள்ளுக்குள்ள உங்களுக்கு வந்து செய்யணும்னு விருப்பம் இல்லாம இருக்கலாம். இன்னொன்னு புறநிலை, உங்களுக்கு விருப்பம் இருந்தாலும் உங்களால செய்ய முடியாத நிலை இருக்கும். சீனாவுக்கு இந்த 2மே பொருந்தது அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப சீனாவை பற்றி சொல்லணும்னா, கிட்டத்தட்ட இந்தியாவை போன்ற ஒரு நாடு. மற்ற நாடுகள் எப்படி இந்தியாவுக்கு வந்து இன்னைக்கு நம்ம கீழடியில இருந்து சொன்னோம்னா ஒரு 3000 ஆண்டு வரலாறு இருக்கு, பதிவுகள் இருக்கு, தமிழ் எழுத்துக்கள் இருக்குன்னு சொல்றோம்னா, சீனாவில் வந்து அவங்க கிமு 3000த்துல இருந்து பேசுறாங்க. 5000 ஆண்டுகளுக்கு முன்ன சீன எழுத்து இருந்தது. அந்த எழுத்து எப்படிலாம் மாறி வந்திருக்குதுன்னு அவங்க வந்து வச்சிருக்காங்க. எதுக்காக இதை சொல்றேன்னா, இந்த 2 நாடும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பாரம்பரியம், பண்பாட்டு இணையானது. 2 ஒண்ணு கிடையாது, 2 வேற வேறையா இருக்குங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். சீனாவை புரிஞ்சுக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சீனா வந்து ஒரு அமெரிக்கா போலவோ இங்கிலாந்தை போலவோ அல்லது ஜெர்மனியை போன்ற நாடு கிடையாது. நம்ம போல ஒரு ஆசிய நாடு. மக்கள் தொகை நமக்கு தெரியும், நம்ம மக்கள் தொகை ரொம்ப ரொம்ப அதிகம். இப்பதானே இந்தியா நம்பர் 1 மாறிடுச்சு, 140 கோடி மக்கள். சீனா வந்து அதுக்கு முன்னாடி ரொம்ப காலமா சீனா தான் நம்பர் 1 இருந்தது. போன ஆண்டு தான் இந்தியா சீனாவை முந்தி 140 கோடியை தாண்டிச்சு. சீனாலையும் 140 கோடி மக்கள் வாழ்றாங்க. இப்ப சீனா எப்படி இவ்வளவு வேகமாக வளர்ந்தது அப்படின்றதுக்கு நம்ம வருவோம். அந்த நீங்க சொன்ன 97ல இருந்து அந்த வளர் இளம் பருவமா அதுல ஸ்பீடா வளர்ந்தாங்கன்றது. சைனா ஒரு நாடா எப்படி இருந்தது? இந்தியா மாதிரியான ஒரு நாடாகவா? எப்படி அதனுடைய மன்னராட்சி முறை அந்த டைம்ல இருந்து நான் கேட்கிறேன். சீனா ஒரு நாடா நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? இந்தியா வந்து ஒரு ஒன்றுபட்ட நாடாக ரொம்ப குறுகிய காலங்கள்ல தான் இருந்திருக்கு. அசோகருடைய பேரரசு இந்தியா முழுக்க பரவி இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவுரங்கசீப் காலம் வரைக்கும் இந்தியா வந்து சிதறுண்டுதான் இருந்தது. சமஸ்தானங்களா, சின்ன சின்ன மன்னர்கள், அங்க மராத்தியர்கள் இருப்பாங்க, அந்த பக்கம் போனா இந்த சாதவாகனர்கள் இருப்பாங்க, அப்புறம் வடக்க போனா குப்தர் இருப்பாரு, அப்புறம் ஹர்ஷர் இருப்பாரு. இப்படி வந்து தனித்தனி அரசுகளாக இருக்குது. சீனா வந்து குறைந்தது ஒரு 2000 ஆண்டுகளாக ஒரே அரசாக இருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியம். பெய்ஜிங்ல இருந்து அவங்க ஆட்சி புரிய ஒரு மாமன்னர், அந்த மன்னர் வந்து மாறிக்கிட்டே இருப்பார். இந்த மன்னர் வம்சம் மாறிக்கிட்டே இருக்கும். இவனை அடிச்சு போட்டு இன்னொருத்தன் வர்றதுன்னு. ஆனா அது ஒரு ஒற்றை நாடாக தொடருது 2000 ஆண்டுகளா. அது ரொம்ப முக்கியமானது. சீனாவும் இந்தியாவை போலதான். இந்தியாவில் பரப்பளவு இந்தியாவை விட ஒரு 2 மடங்கு இருக்கு. 2.5 மடங்கு பெரிய பரப்பளவு. ஆனா அதுலயும் ஒரு முக்கியமான ஒரு இக்கு இருக்கு. என்ன, சீனாவுடைய முக்கியமான முதன்மையான பகுதி சீனா, அதுல பெரும்பான்மையான மக்கள் வாழக்கூடிய பகுதி இந்தியா அளவுதான் இருக்கு. சீனாவுடைய கிழக்கு கடற்கரை, அங்கதான் மக்கள் நெருக்கம் அதிகம். முக்கியமான நகரங்கள், அந்த 2 நதிகள், இந்த மஞ்சள் நதி அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சீனாவின் துயரம், ஏன்னா அது அப்பப்போ வெள்ளப்பெருக்கு வந்து பெரும் பேரழிவை வந்து ஏற்படுத்தும். அதே போல யாங்சே நதி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த 2 நதி படுகை, நம்ம காவிரி கங்கை சொல்றோம் இல்லையா, அதே போல தெற்கு பகுதியில முத்து நதி, பேர்ல் ரிவர் அப்படின்னு இருக்கு. இப்படி நதிகளால்
வளப்படுத்தப்பட்ட பகுதி வந்து சீனாவின் கிழக்கு பகுதி. மிகப்பெரிய மேற்கு பகுதி வந்து பெரும்பாலும் பாலைவனம் அல்லது என்ன சொல்லுவோம் பொட்டல் வெளி அப்படின்னு சொல்லுவோமே, மக்கள் அடர்த்தி ரொம்ப குறைவு. குறிப்பாக இப்ப இந்தியாவை எல்லையில வந்து திபெத் அப்படின்னு இருக்கு, அப்புறமா உய்கூர் மக்கள் வாழக்கூடிய ஷின்ஜியாங், இது உலக அளவுல பெருசா பேசக்கூடிய ஒரு பகுதி. அதே போல இன்னர் மங்கோலியா அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. இதெல்லாம் சீனால என்ன சொல்றாங்கன்னா சிறுபான்மை மக்களுக்கான பகுதி. அது வந்து சிறுபான்மை மக்கள்னா அவங்களுக்கு தன்னாட்சி பகுதி அப்படின்னு பல உரிமைகளை கொடுத்துருக்காங்க. 90% மக்கள் ஹான் இனம், அவங்களை வந்து தங்களை ஹான்னு சொல்லிக்கிறாங்க. இப்ப இவ்வளவு பெரிய நாட்டுல அங்கேயும் இது போல பல்வேறு ஜாதிலாம் இருக்கா? அதான் நான் வரேன். அது நம்ம ஊரை போலயே பல ட்ரைப்லாம் பழங்குடி மக்கள் எல்லாம் இருந்திருப்பாங்க. இது எங்க சாமி, இது எங்க குலம், இனி எங்களுக்குள்ளதான் நாங்க திருமணம் பண்ணிப்போம், இதெல்லாம் உலகம் முழுக்கவே இருந்ததுதான். சீனாவிலே அது இருந்திருக்கு. ஆனா என்ன நடந்ததுன்னா ஒரே நாடா மாத்திடுறோம், எல்லாம் கலந்து ஒன்று கலந்து. அதுக்கான இப்ப நம்ம ஊர்ல எப்படி வந்து பார்ப்பன மதம் என்ற ஒரு தத்துவம் வந்து மக்களை ஒன்றிணைக்கும் போது சாதியா ஒன்றிணைச்சு வச்சிருச்சு, இந்த வேறுபாடுகளை ஒழிக்கல. அங்க என்ன பண்ணிருச்சு, அங்க இருந்த தத்துவம் கன்ஃபூஷியன், அப்புறம் தாவோயிசம், பௌத்தம், இதெல்லாம் வந்து மக்களை ஒன்றுபடுத்துவதற்கான ஒரு மிகப்பெரிய சக்தியா செயல்பட்டு. அப்ப மன்னர்கள் மன்னராட்சி அப்படின்னு பார்த்தா ஒன்றுபட்ட நாடாகத்தான் இருந்திருக்கு. ரெண்டாவது மக்களுடைய பண்பாடும் வந்து ஒன்று கலந்துருச்சு. நம்ம நவீன 20ஆம் நூற்றாண்டுக்கு வரும்போது சீனா இப்படி இல்லை. அது கொஞ்சம் முன்னாடி என்ன ஆயிடுச்சுன்னா, நீங்க சொன்ன பிரிட்டிஷ், யாரோட காலனியாவது இருந்தாங்கன்னு தான் கேட்குவாங்க. ஆமா இருந்தாங்க. கிட்டத்தட்ட அதை வந்து சீனா இன்னைக்கு இப்ப அந்த மன்னராட்சியின் பொழுது அது வளமான ஒரு தேசமா தான் இருந்திருக்கு, ஒரு தன்னிறைவான தேசம். அவங்களோட தேவையை அவங்க பூர்த்தி பண்ணிப்பாங்க. அவ்வளவு பெரிய நாடு, ஆறு இருக்கு, இயற்கை வளங்கள் இருக்கு, விவசாயம் நடக்குது, உழைக்கக்கூடிய மக்களை சுரண்டுறது இருக்கு. இது வழக்கமான ஒரு நாடு. ஒரு மன்னர் இருப்பான், மன்னர் ஜாலியா இருப்பான், லேண்ட்லார்ட்ஸ் இருப்பாங்க, லேண்ட்லார்ட் ஜாலியா இருப்பாங்க, உழைக்கிற மக்கள் வந்து உழைச்சிட்டே இருப்பாங்க. அதுல அவங்க மேல இருக்கிற கொடுமைகள் அதெல்லாம் இருக்கு. அதனால அவ்வளவு பெரிய நாட்டை கட்டி காப்பது அப்படின்னா சாதாரண வேலை கிடையாது. நான் இந்தியாவை பார்த்தோம்னா சிதறுண்டு போயிடுச்சு. ஐரோப்பாவும் பாத்தீங்கன்னா ஐரோப்பிய ஒன்றியம் அப்படிங்கிறது இன்னைக்கு 27 நாடுகள் இருக்கு. ஐரோப்பிய ஒன்றியம் அளவுக்கு சீனாவுடைய அளவு இருக்கும். ஏன் வந்து அது 27 நாடுகளா பிரிஞ்சு கிடக்குது? சீனாவுக்கு நிகரா ஒரு நாட்டை சொல்லணும்னா US, அமெரிக்காவை சொல்லலாம், அல்லது ரஷ்யாவும் அதே போல பெரிய நிலப்பரப்பு, ஒற்றை நாடாக இருக்கிறது. இந்த மூணையும் தான் நம்ம சொல்ல முடியும். ஐரோப்பால அதாவது பிரிட்டன், ஹாலந்து, பிரெஞ்சு, இத்தாலி, இவங்கெல்லாம் வந்து 17ஆம் நூற்றாண்டுல வேகமா வளர்ச்சி அடைகிறாங்க. உலகம் முழுக்க போறாங்க. இந்தியாவுக்கு வராங்க, ஆப்பிரிக்காவுக்கு போறாங்க, சீனாவுக்கும் போறாங்க. சீனாவுக்கு போயிட்டு சீனால என்ன முறைன்னா, நீங்க போனீங்கன்னா எல்லாரையும் வரவேற்பாங்க. நீங்க பேரரசரை போய் சந்திக்கலாம். பேரரசரை சந்திக்கணும்னா நீங்க உங்க கிஃப்ட் எல்லாம் கொண்டு போய் அவருக்கு கொடுக்கணும். அவரும் ஒரு எதிர்மரியாதைக்கு கிஃப்ட் கொடுப்பாரு. ஆனா அவரை நீங்க அடிபணிந்து வணங்கி நீங்கள் உலகத்தின் அரசர் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இப்ப இவங்க வந்து இன்னைக்கு புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க. கப்பல்ல போய் உலகம் முழுக்க நம்ம பிடிக்கலாம், அதே போல உலகம் முழுக்க நம்முடைய அப்படின்னு பிரிட்டிஷ் வந்து போறாங்க. சீனால என்ன சொல்றாங்கன்னா, எங்களுடைய விண்ணுலகம், இவர் வந்து விண்ணுலகத்தின் புதல்வன், இந்த மன்னர், அதாவது இறைவனுடைய விண்ணுலகம் அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க, சன் ஆஃப் ஹெவன். எங்களுக்கு உங்க பொருள்லாம் எதுவும் தேவையில்லைங்க, எங்கள்கிட்ட எல்லாமே இருக்குது அப்படிங்கிறாங்க. இவன் அப்படி சொல்லி அவனை திருப்பி அனுப்பிடுறாங்க. அவங்க சொல்றாங்க, நாங்க அதற்கு தரோம், இதை தரோம், எங்க நாட்டுல என்ன இல்லை, நாங்க துணி எங்களுக்கு இருக்கு, பட்டு அவங்க கண்டுபிடிச்சது, தேயிலை அவங்க கண்டுபிடிச்சது, சைனீஸ் வெடிமருந்து அவங்க கண்டுபிடிச்சது, அப்புறம் அப்பவே அத அந்த ஆட்சி காலத்துல இதெல்லாமே அவங்க தேவைக்காக 17ஆம் நூற்றாண்டுலயே, அதுக்கு முன்னே 13, 14, 16, 15ஆம் நூற்றாண்டுலயே. அப்புறம் ஒரு பெரிய கால்வாய் வெட்டுறாங்க. அது என்ன, நம்ம ஊர்ல அந்த நதிகளை இணைப்போம்னா பேசுறோம் இல்லையா. உதாரணமா டெல்லியில இருந்து சென்னை வரைக்கும் ஒரு கால்வாய் வெட்டுறது, இந்த மாதிரி கால்வாய் வெட்டுற வேலையெல்லாம் அவங்க செஞ்சு முடிச்சிருக்காங்க. அப்ப இப்படி வந்து எங்களுக்கு நீ என்ன காட்டு மாண்டி இங்க வந்து எதை கேட்டுட்டு இருக்கிற, அப்படிதான் அவங்களுடைய ஆட்டிடியூட். இன்னைக்கும் சீனர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க பண்பாட்டு ரீதியா அந்த நாட்டுடைய பெயர் என்னன்னா சொங்குவோ, அப்படின்னா நடு நாடு, மையத்து நாடு. உலக வரைபடத்தை நீங்க இப்படி திருப்பி பார்த்தீங்கன்னு வைங்க, சீனா நடுவுல இருக்குது. இந்த பக்கம் அந்த அமெரிக்கா, அதெல்லாம் இந்த பக்கம் ஆசியா, மற்ற நாடுகள், ஐரோப்பா இருக்கு. உலகத்தின் மையத்தில் நம்ம இருக்கிறோம். மற்றவங்க எல்லாம்
அவங்க எல்லாத்தையும் விட நான் வசதி அப்படிங்கிற ஒரு பண்பாட்டு செருக்கு வந்து அவங்கள்ட்ட இருக்கு. அதே நேரம் அவங்கள்ட்ட அந்த ஆணவம் கிடையாது. நான் வசதியாகிறதுக்கு இருக்கலாம், நான் எனக்குள்ள வச்சுக்கிறேன், நான் ஒண்ணு போய் திணிக்க போறது இல்லை. இப்ப நீங்க போனப்போ உங்களை டிஃப்ரெண்டாலாம் பார்க்கல, உங்களை இல்ல அவங்க வந்து கியூரியஸா பார்ப்பாங்க. இப்போ அங்க வந்து எல்லாமே மஞ்சள் கலரா இருப்பாங்க. அங்க வந்து அப்பதான் அந்த வெளிநாட்டு முதலீடுகள்லாம் நிறைய வருது. அப்போ ஃபாரினர் அப்படின்னா அப்பதான் இந்த குளோபலைசேஷன் ஓப்பன் ஆகி நீங்க போற டைம்ல தான். நான் போறதுக்கு ஒரு 20 ஆண்டுகள் முன்னாடி open ஆயிருச்சு. இப்ப நிறைய அமெரிக்கர்கள், ஐரோப்பியர்கள் வந்திருப்பாங்க. அப்ப நம்ம போனோன்னு பார்த்த உடனே ஓ பாகிஸ்தானி அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு பாகிஸ்தானோட நிறைய இன்டராக்ஷன் இருக்கு. உடனே நம்ம ஆளுங்க ஐயோ நோ 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 பாகிஸ்தான், இந்து ஓகே இந்தியனா அப்படின்னு சொன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ராஜ் கபூருடைய படம் ஆவாராகும் அந்த பாட்டு, கொஞ்சம் வயசானவங்களுக்கு எல்லாம் அந்த பாட்டு தெரியும். அது எப்படியோ சோவியத் யூனியன் வழியா அங்க போயிருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளவுதான் தெரியும். அப்புறம் என்ன நடந்ததுன்னா 98ல பொக்ரான் அணுகுண்டு சோதனை நடந்தது. அப்போ இங்க ஜார்ஜ் பெர்னாண்டஸ் வந்து நம்முடைய எதிரி வந்து பாகிஸ்தான் கிடையாது, சீனாவுக்கு எதிராக தான் இதை நாங்க நடத்துறோம். அது பெரிய நியூஸ் ஆச்சு. அது வரைக்கும் சாதாரண மக்களுக்கு இந்தியாவை பற்றி இவ்வளவுதான். ஓகே சாஃப்ட்வேர்ல நல்லா பண்றாங்க அப்படிதான் அவங்க பார்த்தா. நீங்க போகும்போது லாங்குவேஜ் கத்துட்டு தான் போனீங்களா? நாங்க போய் கத்துக்கிட்டேன். என்ன லாங்குவேஜ்? மேண்டரின் தானா? அங்க வந்து ஆமா மேண்டரின்னு ஆங்கிலத்துல, சீனா மொழியில பூத்தோங் குவா, அதாவது பொது மொழி அப்படிங்கிற. அது வந்து அந்த ஊர் ஃபுல்லாவே அது ஒண்ணுதான். என்ன அப்படின்னா அந்த காலங்காலமாகவே, அதாவது 2000 ஆண்டுகளாகவே அந்த எழுத்து வந்து நாடு முழுக்க ஒரே எழுத்து முறை தான். ஓகே, ஆனா பேசுறது வேற வேறையா இருக்கும். பேசுறது முற்றிலும் வேறாகவே இருக்கும். முற்றிலும் டயலெக்ட்னு சொல்றோம் இல்லையா, முற்றிலும் வேற இருக்கும், சுத்தமா புரியாது. இப்ப திருநெல்வேலி தமிழ் பேசுனா சென்னையில ஓரளவு புரிஞ்சுக்கலாம், ஆனா அந்த மொழியே வந்து வேற மாதிரி பேசுவாங்க. அதனால எழுத்து வந்து ஒரே மாதிரி இருக்கும். அப்படி அதனால ஒரு ஒற்றுமை இருக்கு. இன்னொன்னு அச்சிடும் கலையும் அவங்க முதல்ல இந்த இதுல காகிதம் கண்டுபிடிக்கிறாங்க ஃபர்ஸ்ட். இந்த மாதிரி நிறைய கண்டுபிடிப்புகள்லாம் இருக்கு. இப்ப நம்ம அப்படியே சுத்தி வந்துட்டோம். இப்ப என்ன விஷயம்னா, சீனாவுக்கு இப்படி ஒரு நீண்ட பாரம்பரியம் இருக்கு. அவங்களுக்கு இன்னொரு நாட்டை போய் பிடிக்கணும் என்ற மரபே இல்லை. அவங்க வந்து ஒரு நிலப்பரப்பை அடிப்படையாக கொண்ட பேரரசு. அவனுக்கு இந்த பக்கம் அப்படியே சீனா வரைபடத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே போனா மத்திய ஆசியா, இந்த பக்கம் இந்தியா. அப்ப இந்தியாவுக்கு சீனாவிலிருந்து சீன பயணி நம்ம படிச்சிருப்போம், யுவான் சாங், ஃபாஹியன், இதெல்லாம் படிச்சிருப்போம். அவங்களுக்கு ஏன் அப்படின்னா புத்தர் பிறந்த நாடு, அப்போ புத்த இலக்கியங்களை எல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணிட்டு வரணும்னா அப்படி இங்க டிராவல் பண்ணி வந்திருக்காங்க. ஸோ பண்பாட்டு ரீதியா பௌத்தத்தின் மூலமாக சீனாவுக்கு இந்தியாவுக்கு நெருக்கம் இருக்கு. அது ஒரு படம் கூட வந்தது, சூர்யா நடிச்ச படம், 7ஆம் அறிவு. அப்ப இங்க இருந்து போதி தர்மர் வந்து சீனாவுக்கு போறாரு, பல்லவ மன்னர் காலத்துல. அப்ப காஞ்சிபுரத்துக்கும் சீனாவுக்கும் இடையிலேயே கூட வணிக தொடர்புகள்லாம் இருந்திருக்கு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு டெப்த், நீங்க வந்து மேற்கத்திய நாகரீகத்தை எடுத்துட்டீங்கன்னா, அமெரிக்கா என்பது இன்றைக்கு நாம் பார்க்கிற அமெரிக்க நாடு 400 ஆண்டுகளுக்கு உட்பட்டது. 400 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நாடு கிடையாது, வேற மக்கள் அங்க வாழ்ந்தாங்க. அவங்களெல்லாம் இவங்க போய் ஜெனசைட் இனப்படுகொலை செய்து இவங்க பிடிச்சிருக்காங்க. ஆனா சீனா வந்து அவங்க என்ன பார்ப்பாங்க, என்னப்பா உன்ன மாதிரி நிறைய பேர் நாங்க பார்த்துருக்குறோம், அவங்க அப்படிதான் எழுதுறாங்க. நாங்க 4000 வருஷம் எங்களுக்கு மெமரி இருக்கு. இப்ப தமிழ் கல்ச்சர்லயும் அப்படிதான். நமக்கு வந்து ஒரு பதட்டம் வந்து வரும், ஆனா ஓகே நிறைய பார்த்துருக்குறோம், நம்ம அது கான்சியஸா நம்ம ஃபீல் பண்ணாம இருக்கலாம். நமக்கு தெரியும் ஒரு திருக்குறள் அல்லது ஒரு தொல்காப்பியம், அதை இன்னைக்கு எடுத்து படிச்சா நமக்கு புரியுது, அதே சொல்தான் இருக்கு. இப்படி வந்து ஒரு டெப்த் இருக்கிறது இந்த கிழக்கத்திய நாகரிகம். அங்கிருந்துதான் சீனா வருது. இதுதான் சீனாவுடைய அகநிலை. இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு தகவல், எப்படி வந்து இப்ப வாஸ்கோடகாமா இந்தியாவுக்கு வந்தாரு, கொலம்பஸ் வந்து அமெரிக்காவுக்கு போனாரு. கொலம்பஸ் அமெரிக்காவுக்கு போன உடனே அவர் என்ன பண்றாருன்னா, அங்க அந்த ஸ்பெயின் நாட்டு கொடியை நட்டு, இனிமேல் இது ஸ்பெயின் பேரரசருடைய ராஜ்யம் அப்படின்னு அறிவிக்கிறார். நீங்கள் எல்லாம் எனக்கு அடிமை, தங்கம் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு பெரிய கைப்பற்றலாம் நடக்குது. சீனாவும் அதே காலகட்டத்துல கப்பல் கட்டி ஒரு சீன கடற்படை தளபதி, இந்த பேர் வந்து நான் சொல்றேன், அவரு வந்து இந்த இந்திய பெருங்கடல்ல ஒரு தீவுக்கெல்லாம் போறாரு. அங்க போயிட்டு டாடா பை சொல்லிட்டு திருப்பி வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு அதை போய் பிடிக்கணும், ஏன்னா நம்ம நாடே இவ்வளவு பெருசா இருக்குது, இதை வச்சுட்டு நம்மளால
சமாளிக்க முடியல, நம்ம வாழ்றோம், நல்லா வாழ்றோம், எதுக்கு இன்னொருத்தனை போய் நம்ம நோண்டணும் அப்படிங்கறது அவங்களுடைய பிலாசபி. சண்டைன்றது அவங்க அளவுல இருந்திருக்கு. அந்த மன்னர்களுக்கிடையே ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல மன்னர்களுக்கிடையே சண்டை இருந்திருக்கு. அவங்களுக்குள்ளே அது ரொம்ப உதாரணமா 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலேயே வார்லார்ட்ஸ் அப்படின்னு இருந்திருக்காங்க. வார்லார்ட்னா எப்படின்னா, இந்த ஏரியால இருக்கக்கூடிய நிலப்பிரபு வந்து ஒரு படை வச்சிருப்பாரு, அவருக்கும் பக்கத்து நிலப்பிரபுக்கும் சண்டை நடக்கும். ஆனா 2 பேருமே அந்த பெய்ஜிங்ல இருக்கிற மன்னருக்கு கீழ்பட்டவாதான். இப்படிப்பட்ட ஒரு சிஸ்டம். இப்போ இப்படி வந்துட்டு இருக்கும் போதுதான் இந்த மேற்கத்திய நாடுகள் வந்து சீனா கதவை தட்டுறாங்க. அவங்க இல்ல வீட்டுல எதுவும் தேவையில்லை, எங்க சாப்பாடுலாம் போயிட்டு சொல்லிடுறாங்க. அவன் வந்து நான் எப்படி விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன் போர்ட் டிப்ளமசி அப்படின்னு இன்னைக்கு கூட பேசுவாங்க. ஒருத்தனை கட்டாயப்படுத்தணும்னா நீங்க வந்து கப்பல்ல பீரங்கி பொருத்தப்பட்டிருக்கும், அதை கொண்டு வந்து நிறுத்துவீங்க. சண்டை நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அபின். இந்திய விவசாயிகளை அபின் பயிரிட வச்சு அதை வந்து ஹாங்காங் கொண்டு போய் சீனாவுக்குள்ள பிரிட்டிஷ்காரங்க விற்கிறாங்க. வணிகம். அவன் வந்து அதை அனுமதிக்க மாட்டேங்கிறான். கொஞ்ச நாள் போகுது, ஏதோ ஒண்ணு வியாபாரம் பண்ணிட்டு போ. அந்த பகுதி முழுக்க வந்து அடிக்ட் ஆயிட்டாங்க. இன்னைக்கு நம்ம ஓபிஎம் வார் தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்ப நம்ம ஊர்ல சொல்றோம் இல்லையா, போதைப் பொருள் அதிகமா போச்சு. அது வந்து இப்ப ஹாங்காங், அந்த சீனாவின் தெற்கு பகுதி முழுக்கவே வந்து ஓபிஎம் அடிக்ட் பற்றி நிறைய எழுதியிருக்காங்க. அங்க வந்து நீங்க வந்து ஓபிஎம் விடுதிக்கு போனீங்கன்னா எல்லாம் அப்படியே போதை மயக்கத்துல விழுந்து கிடப்பாங்க, இளைஞர்கள், வயதானவர்கள். நாடு வந்து சீர்குலைஞ்சு போகுது அப்படின்னு மன்னருக்கு தகவல் போகுது. அவர் ஒரு உத்தரவு போடுறாரு, இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணணும், இனிமேல் அதை அனுமதிக்க கூடாது என்று ஒரு தளபதி அனுப்புறாரு. அவரு அங்க போயிட்டு இனிமேல் இதெல்லாம் விடமாட்டேன்னு அவர் தடை போடும் போது இவன் இந்த போர்க்கப்பலை கொண்டு வந்து போர் நடக்குது. அதுக்கு பேர் தான் அபினி போர். 1839. 39ல ஒண்ணு, 49 நினைக்கிறேன். இந்த 2 அபினி போர்லயுமே சீனா வந்து தோத்துனோடனே ஒப்பந்தம் போடணும். என்ன ஒப்பந்தம்? இனிமேல் வந்து எங்களை உள்ள அனுமதிக்கணும், தடையெல்லாம் போடக்கூடாது. அது போல இப்போ சென்னை நகரம் இருக்குதுன்னு வைங்களேன். சென்னை நகரத்துல கடற்கரை வட சென்னை முழுக்க வந்து எங்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கும், அதுல நாங்க தான் சட்டம் போடுவோம் அப்படிங்கிற பல ஒப்பந்தங்கள் போடுறாங்க. இதெல்லாம் சீனா வரலாற்றுல சீன மக்கள் எப்படி பாக்குறாங்கன்னா, ஹியூமிலியேஷன், நம்மை வந்து அவமானப்படுத்திய காலம். இப்ப 100 ஆண்டுகள் ஆஃப் த செஞ்சுரி ஆஃப் ஹியூமிலியேஷன் அப்படிங்கிறாங்க. 1849 இருந்து எடுத்துக்கலாம். இது முன்னே அது தொடங்கி 1949 புரட்சி நடந்து அவங்க விடுதலை அடைகிறாங்க. அப்ப 100 ஆண்டுகள் நம்முடைய இவ்வளவு பாரம்பரியமான நாட்டை வந்து அவமானப்படுத்தி அவன் சொல்றதுக்கெல்லாம் நம்மளை கீழ்ப்படிய வச்சான். நம்முடைய நாட்டுக்குள்ள புகுந்து எல்லாரும் பங்கு போட்டுக்கிட்டாங்க. அடுத்த ஒரு 50 ஆண்டுகள்ல என்ன அப்படின்னா, எல்லாருமே சீனாவை நோக்கி சீனா மேல படையெடுக்கிறாங்க. ஜப்பான், ஜெர்மனி, அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ், எல்லா நாடுகளும் சீனாவுக்குள் படையெடுத்து இந்த ஒவ்வொருத்தரும் ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. எனக்கு வந்து இந்த துறைமுகம் என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கணும், ஒரு ஜெர்மனிக்கு ஒரு துறைமுகம். இப்ப ஷாங்காய் நகரத்தை எடுத்துட்டீங்கன்னா, நாங்க போயிருக்கும்போது பிரெஞ்சு கன்செஷன் அப்படிம்பாங்க. அது பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற கட்டடங்கள் மன்னர் இருப்பாரு. மன்னருக்கு ஆமா, அவர் அந்த இடத்துல ஒண்ணும் பண்ண முடியாது, ஏன்னா இவன் ராணுவ பலம் வச்சிருக்கிறான். இது வந்து தொடருது. அதன் பிறகுதான் 1911 அங்கு வந்து மன்னர் ஆட்சியை தூக்கி எறிகிறாங்க. எப்படி இந்தியாவிலேயும் பல புதிய கருத்துக்கள், இந்த மேற்கத்திய வணிகர்கள், இராணுவம், அதே போல மதம், கிறிஸ்தவ மதமும் உள்ள வரும்போது நிறைய இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும், அறிவியலை கத்துக்கணும், அவன் வந்து அறிவியலை வச்சுதான் நம்ம வந்து தோக்கடிச்சிருக்கிறான். இந்த கருத்துக்கள்லாம் வரும்போது டாக்டர் சன்யாட்சன் என்ற அவர் ஒரு ரெவல்யூஷனரி, அவர் வந்து அவருடைய தலைமையில மன்னர் ஆட்சியை தூக்கி எறிஞ்சிடுறாங்க. த லாஸ்ட் எம்பரர்னு ஒரு படம் கூட இருக்கு, பூயி நடிச்சது. மன்னர் ஆட்சியை தூக்கி எறியும் போது அப்போ மன்னன் வந்து ஒரு சின்ன பையன் தான். அப்ப அவன் வந்து எப்படி, அதாவது அது வரைக்கும் நான் அந்த படம் பார்க்கல, நான் தோழர்கள் சொல்லியிருக்காங்க, அவனுக்கு வந்து சொந்தமா சட்டை போட கூட தெரியாது. அப்ப அந்த படம் வந்து அதை பத்தி பேசும். அப்புறம் அவனை வந்து அவர் வளர்ந்து அவரை சாதாரண ஒரு மனிதன் போல வாழப்போகுது மாதிரி. இப்படி நடந்த பிறகு அது என்ன ஆயிடுச்சுன்னா, மன்னர் இல்ல, இன்னும் வெளிநாட்டு ஆதிக்கமும் தொடருது. அங்கங்க இந்த நான் ஏற்கனவே சொன்ன வார்லார்ட்ஸ்,
படை வைத்திருக்கக்கூடிய நிலப்பிரபுக்கள். இவங்களுடைய கட்டுப்பாட்டுல நாடு வந்து அப்படியே ஒரு ஒரு குழப்பமும் அமைதியின்மையும், இப்ப ஒற்றுமையே கிடையாது. இப்ப இந்தியாவில் அந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்து எல்லாத்தையும் பிடிச்சு கரெக்டா அதே 1911 பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து இங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து ஃபுல்லா வந்துட்டாங்க. அவங்கள யாரு பாத்துட்டு அவங்கள்ட்ட மன்னர் ஆட்சி வரைக்கும் மன்னர் தான் இருப்பாரு. அவருடைய கவர்மெண்ட் மன்னர் இருக்கும் பொழுது ஒரு பிரதேசங்களை ஒரு நாடுகள் கூறு போட்டுச்சா? ஆமா, கூறு போடுது. ஓகே, அத முழுசா அவங்க பிடிச்சுக்கல. ஒண்ணு, அதாவது நகரத்துல இன்னைக்கு வந்து சென்னையில வந்து யுஎஸ் கான்சுலேட் இருக்கு. இந்த கான்சுலேட்டுக்குள்ள இந்திய சட்டங்கள் செல்லுபடியாகாது. அது அவங்களுடைய இறையாண்மை உள்ள பகுதி. இதான் எல்லா நாட்டுடைய ஒப்பந்தம். அந்த சீனால என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு பெரிய ஏரியாவே அப்படி வளைச்சு போட்டுருவாங்க. இதுக்குள்ள எங்க இதுதான் செல்லுபடியாகும். இப்போ அதுக்கு அவன் போலீஸ்காரன் வச்சிருப்பான், அப்படி இருக்கும். அது போக உள்ள வந்து வணிகம் செய்கிறது, அப்படி வந்து அவங்க நிறைய வகையில அந்த நாட்டை வந்து வெறும் இங்கிலீஷ் மட்டுமா நிறைய பிரிட்டிஷ், பிரெஞ்சு, அமெரிக்கன், ஜெர்மன், ஜாப்பனீஸ். அதனாலதான் மாவோ வந்து பிற்காலத்துல இதை அரை காலனி அப்படிங்கிறார். அத முழுசா இந்தியாவை போல பிரிட்டிஷ்காரங்க முழுசா அதை கட்டுப்படுத்திட்டாங்கன்னா அது முழு காலனி. இது வந்து அரைகுறை. அவன் முழுசாவும் பிடிக்கல, முழுசா சுதந்திரமாகவும் இல்லை. இப்படிப்பட்ட நிலை இருக்கும்போது நாடு வந்து கொலாப்ஸ் ஆகிருக்கு. நாடு அப்படியே பயங்கர குழப்பம். மன்னர் இல்ல, தனித்தனியாக ஆமா பல்வேறு வல்லாதிக்க நாடுகளுடைய அரை காலனியாக சைனா வந்து இருக்கு. 1911 தான் இந்தியாவில பிரிட்டிஷ் ஆட்சி வந்து கல்கத்தால இருந்து டெல்லிக்கு தலைநகரத்தை மாத்துறாங்க. டெல்லி தர்பார்லாம் நடக்கும். இப்ப நம்ம ஒப்பிட்டு பாத்துக்கலாம். இந்தியா வந்து ஒரு ஒன்றுபட்ட நாடா, ரயில்வே நிறைய போடுறாங்க, அப்புறம் தபால் துறை, இது எல்லாமே பிரிட்டிஷ் வந்து அவனுடைய நலனுக்காக போட்டாலும் ஒரு ஒன்றுபட்ட ஒரு நிர்வாகத்தை வந்து அவன் உருவாக்கிடுறான். ராணுவம், அப்புறம் அந்த IAS, அது இது எல்லாம் ட்ரெயின் பண்றது, ஆங்கில கவர்மெண்ட் ரன் பண்றதுக்கான ஒரு செட்டப் வந்து கவர்மெண்ட் ரன் பண்றது, அதுக்கான ஆங்கில கல்வி, இப்படி எல்லாமே ஒரு இது நமக்கு இருக்குது. அங்க அவங்களுக்கு இல்ல. இதுக்கப்புறம் வந்து இந்தியாவுடைய பின்தங்கிய நிலையில சைனா இருக்கு. அப்போ இதுக்கு வந்து அவங்க எப்படி இருக்காங்க, நம்ம எப்படி இருக்காங்கன்றதா இதோட டேக்அவே. ஆமா, இதுதான் இந்த கேள்வி வருது இல்லையா? எப்படியா அவங்க மட்டும் அப்படி போனாங்க, நம்ம மாதிரி ஆளு தானே அப்படிங்கிற மோசமா இருந்திருக்காங்க. அதன் பிறகு என்ன நடக்குது, நிறைய வரலாறுன்னு சொன்னா நிறைய நீளமா போகும். முதல் உலகப்போர் நம்ம எல்லாருக்கும் தெரியும். முதல் உலகப்போர் முடிஞ்ச பிறகு, முதல் உலகப்போர்ல இவங்க அமெரிக்க ஜனாதிபதி அவர் என்ன அறிவிக்கிறாருன்னா, உலக நாடுகளுக்கெல்லாம் நாங்க வந்து சுதந்திரம் கொடுக்க போறோம், அதுக்காகத்தான் இந்த போர் நடக்குது. அப்போ ஆனா உண்மையில போர் நடக்கிறது வந்து எந்த காலனியை யாரு பிடிக்கிறது அப்படிங்கிறது தான் போருக்கான அடிப்படையா இருக்கு. அப்போ போர் முடிஞ்ச பிறகு ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது பிரான்ஸ்ல, வெர்சைல. பேச்சுவார்த்தையில சீன குழுவும் போகுது. ஏன்னா சீனாவும் இந்த போர்ல பாதிக்கப்படுது. சீனால வந்து அந்த போரில் ஜெர்மனி தோத்து போயிடுது. தோத்து போன ஜெர்மனி வந்து சீனால பல இடங்களை பிடிச்சு வச்சிருக்கு. அங்க என்ன முடிவு பண்றாங்கன்னா, அதெல்லாம் நம்ம ஜப்பானுக்கு கொடுத்துடலாம். அப்ப இவங்க சீன மக்கள் அல்லது அங்க இருந்த அறிவுத்துறையினர், ஒரு தேசப்பற்று உள்ளவங்களாம், இது என்ன நியாயமா இருக்குது, நீங்க என்ன பண்ணிருக்கணும், எல்லாரும் இடத்த காலி பண்ணுங்க, சீனாவுக்கு நாங்க வந்து ஒரு குடியரசை உருவாக்குவோம்னு சொல்லணும் இல்லையா? அப்படி சொல்லாம நாங்க அதே இதை தக்க வச்சுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கம் வந்து தொடங்குது, மாணவர் இயக்கம். நாடு முழுக்க மே 4th மூவ்மெண்ட், அந்த மே 17 நம்ம ஊர்ல தோழர்கள் ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா? அது இந்த ஞாபகம் வரும். மே 4th மூவ்மெண்ட் வந்து அங்க பெரிய அளவுல ஒரு ஜனநாயக உணர்ச்சி, தேசப்பற்றை வந்து ஒரு அலையை வந்து தூண்டி விடுது. அந்த அலையின் ஊடாகத்தான் சீன கம்யூனிஸ்ட் கட்சி உருவாக்கப்படுது. ஏன்னா அதுக்கு இணையாக முதல் உலகப்போர் முடிஞ்ச உடனே சோவியத் யூனியன், ரஷ்யாவில் புரட்சி நடந்து தொழிலாளர்கள், விவசாயிகளுடைய சீனா கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தொடக்கம் அப்படின்றது அந்த புள்ளில இருந்து ஆரம்பிக்குதா இல்ல முன்னாடி? அந்த புள்ளியில இருந்து தான் தொடங்குது. அதுக்கு முன்னாடி கருத்துக்கள், சில குழுக்கள் நம்ம நாட்டுல இந்த மாதிரி பண்ணணும், வெளிநாட்டுல போய் படிச்சுட்டு வந்தவங்க அப்படி இருந்திருப்பாங்களே தவிர ஒரு கான்சியஸா நம்ம ஒரு கட்சி ஆரம்பிக்கணும். கிட்டத்தட்ட அதே நேரத்துலதான் இந்தியாவிலும் இப்ப இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வந்து இந்த ஆண்டுதான் 100ஆண்டு கொண்டாடுறாங்க. சீன கம்யூனிஸ்ட் வந்து 1921, அதுவும் சின்ன ஒரு படகுல சந்திச்சு அவங்க வந்து கட்சி, இன்னைக்கு அரசாங்கம் அவங்க. அப்ப சீன கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கும் போது டாக்டர் சன்யாட்சன் 11 புரட்சி பண்ணார் இல்லையா?
அவருடைய கட்சி, அந்த கட்சியின் பெயர் வந்து கோமின்தாங் கட்சி, தேசிய கட்சி அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லலாம். அப்ப அந்த அவர் சன்யாட்சன் வந்து நல்ல ஒரு ஜனநாயக தலைவர். அவர் என்ன பாக்குறாருன்னா, ஆமா சோவியத் யூனியன் வந்து நமக்கெல்லாம் ஆதரவா இருக்கும், சீன கம்யூனிஸ்ட் கட்சியோட நம்ம வந்து ஒரு கூட்டணி வச்சுக்கலாம். ஏன் கூட்டணி வைக்கணும்னா, உள்ளுக்குள்ள இந்த வார்லார்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்ப இவங்களை எல்லாம் தோற்கடிக்கணும். சீன கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்த தேசிய கட்சி ரெண்டு வார்லார்ட்ஸும், இந்த வார்லார்ட்ஸ் நிலைப்பாடு அப்படின்றது என்ன ஆகுது? அவங்க அந்த சீனாவினுடைய விடுதலை அப்படின்றதெல்லாம் அவங்க பேசலையா? அவங்க என்ன பாக்குறாங்கன்னா, உதாரணமா யுவான் ஷிகாய் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் தான் அந்த சன்யாட்சன் புரட்சிக்கு பிறகு அவர் இந்த அதிகாரத்தை கைப்பற்றுகிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, சீனாவுல குடியரசு எல்லாம், அது இது வந்து அம்பேத்கர் மேற்கோள் காட்டுறாரு, சீனாவுக்கு ஒரு குடியரசு வந்து ஒத்து வருமா, நம்ம நாட்டு மக்கள் அதுக்கு தயாரா இருக்காங்களா, இங்க ஒரு சர்வாதிகாரம் தான் ஏன் சரிப்படும், இவங்களை இதே மாதிரி வச்சு நம்ம வந்து சில காலம் ஆட்சி புரிந்தால்தான் இவங்க வழிக்கு வருவாங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறார். அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அதே ப்ரிவிலேஜ் தொடரணும், அவங்க ஆட்சியில இருக்கணும், மக்களை வந்து அதே ஒரு விடுதலை இல்லாமலே நடத்தணும் என்பதுதான். அதுக்கு அவங்க அமெரிக்காவோட ஒப்பந்தம் போடணும்னா கூட போட்டிருந்திருப்பாங்க. ஸோ இதை எதிர்த்து சண்டை போட வேண்டியது, மறுபடியும் மாவோடைய சொற்கள்ல சொல்லணும்னா, சீனாவுக்கு சீன மக்கள் 2 மலைகளை தகர்க்க வேண்டியிருக்கு. வெளிநாட்டிலிருந்து ஏகாதிபத்தியம் என்ற மலை, உள்நாட்டுல வந்து இந்த பிரபுத்துவம், யுத்த பிரபுக்கள் என்ற போர் பிரபுக்கள் என்ற மலை, 2 மலையும் எதிர்த்து சண்டை போட வேண்டியிருக்கு. அப்பதான் இந்த 2 கட்சியும் ஒண்ணு சேருது. கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்னா பெரும்பாலும் நகரங்கள்ல தொழிற்சங்கங்கள், ரயில்வே தொழிலாளர்கள், ஆலை தொழிலாளர்கள், இவங்களை எல்லாம் அணி திரட்டி இருக்காங்க. கோமின்தாங்க்கு ஒரு இண்டஸ்ட்ரியலைசேஷன் சைட் பை சைடு நடந்துச்சாங்க. சைட் பை சைடு நடக்குது. ஓகே, அங்க நடக்கும்போதே ஏன்னா உலகம் முழுக்க வந்த அலையில அங்கேயும் வந்து யூரோப்பியன்ஸ் நிறைய ஃபேக்டரி எல்லாம் தொடங்கி இருக்காங்க. அப்ப அதுலதான் திரும்பியும் ஒரு சுவாரஸ்யமான, இதை நம்ம வந்து எல்லாம் விட்டு விட்டா பேசுறோம். மாவோடைய தியரியில வந்து கம்பரடோர் பூர்ஷ்வா, தரகு முதலாளிகள் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவார். ஏன் அப்படின்னா, ஐரோப்பியர்கள் வந்து சீனாவுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு சீனரை பிடித்து அவங்களுடைய உள்ளூர் ஆளா வச்சுப்பாங்க. அவன் வந்து அவனுக்கும் ஒரு ஸ்டாண்டிங் வந்துடும். அவன் அப்படியே வந்து கொஞ்சம் வியாபாரம் பண்றது, அது அவங்களுக்கு தரகு வேலை பார்க்கக்கூடிய முதலாளி என்ற பொருள்ல. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் கோமின்தாங் வந்து இதை உத்தரப்பிரபுக்களை ஒழிச்சு கட்டணும், நம்ம நாடு வந்து சுதந்திர நாடு ஆகணும், அந்த நோக்கத்துல ஒரு பெரிய போர் நடக்குது. இந்த 2 கட்சியுமே சீனாவின் தென் பகுதியில தான் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. அப்ப வடதிசை படையெடுப்பு என்று பெயருக்கு சீன கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு கொடுக்குது. அதை நடத்துவது இந்த தேசிய கட்சி தான். அதுக்கு அந்த படையெடுப்பு நடக்கிறதுக்கு சமயத்திலே சன்யாட்சன் இறந்துடுறாரு. அவருக்கு அடுத்தது அதிகாரத்துக்கு வரக்கூடியவர் ஒரு ராணுவ தளபதி, அவர் பேரு சியாங் கை ஷேக். அவருக்கு தெரியும், அவரு வந்து கம்யூனிஸ்டுகளை நம்ம வந்து ஏத்துக்க முடியாது. இப்ப இந்த போர் நடந்து கிட்டத்தட்ட சீனா முழுக்க அவங்க கைப்பற்றிய பிறகு அவர் நேரா தாக்குதலை மேல கம்யூனிஸ்டுகள் மேல தாக்குதலை தொடுத்து நகரங்கள், கம்யூனிஸ்ட் கட்சி கைப்பற்றிய பிறகு கம்யூனிஸ்ட் கட்சி வந்து ராணுவ தலைமையில இல்ல, கம்யூனிஸ்ட் கட்சி அதை ஆதரிக்குது. சியாங் கை ஷேக் தான் அதுக்கு தளபதியா இருக்கிறார். இப்போ போர் முடிஞ்ச பிறகு கம்யூனிஸ்டுகள் மீது தாக்குதலை தொடுத்து பெரிய ஒரு அழிப்பு, ஆயிரக்கணக்கான தோழர்கள் வந்து கொலை செய்யப்படுறாங்க ஷாங்காயில, தெற்கு பகுதிகளில் எல்லாம். அப்ப அந்த கூட்டணி வந்து உடைஞ்ச பிறகு சியாங் கை ஷேக் இயல்பாகவே இந்த அமெரிக்காவோட கூட்டணி வச்சுக்கிறாரு. இப்ப கம்யூனிஸ்ட் கட்சி என்ன பண்ணுதுன்னா, நம்ம நகரங்கள்ல நம்ம கட்சி செயல்பட முடியாது, அவங்க கிராம பகுதிக்கு போயிடுறாங்க. சீனா வந்து இந்தியாவை போலதான், இந்தியாவும் அப்போ அப்படிதான், இந்தியா கிராமங்களில் வாழ்கிறது, அதே போல சீனாவும் கிராமங்களில் தான் அப்போ வாழ்ந்தது. விவசாயிகளின் முதுகின் மேலதான் இந்த சுரண்டல் எல்லா சுமைகளும் இருந்தது. சீன கம்யூனிஸ்ட் கட்சி கிராமங்கள்ல போய் வேலை செய்ய முடியுது. என்ன பிரச்சனைனா, இந்த நாடு இப்படி பல அதிகார மையங்கள் இருக்கிறதுனால கிராமங்கள்ல இந்த பிரபுக்களுடைய ஆதிக்கம் வந்து அதிகமா இருக்கு. சுதந்திரமா போய் வேலை செய்ய முடியல. ஆமா, கம்யூனிஸ்ட் கட்சி அங்க போயிட்டு ஒரு ஏழை விவசாயிகள் அவங்களுடைய ஆதரவை திரட்டி வேலை செய்ய முடியும். இப்படி வந்து அவங்க படிப்படியா தங்களுடைய வேலைகளை தொடர்றாங்க. அதுக்கு பேர் செரட் ஏரியா, செந்தள பிரதேசம் அப்படின்னு ஒரு ஏரியாவை வந்து அவங்க சீன கம்யூனிஸ்ட் கட்சி போயிட்டு அங்க விவசாயிகளோட சேர்ந்து அங்க உள்ள பண்ணையாரை எல்லாம் ஒழிச்சு கட்டிட்டு, இனிமேல் நம்ம வந்து நிலத்தை எல்லாம் நம்ம பகிர்ந்து
வேளாண்மை இது செய்யும். வந்து அன்ஆர்கனைஸ்டாவே பண்ணாங்களா? அவங்க ஆர்கனைஸ்டா, தலைமையா இல்லாம தலைமையா இல்ல. கிட்டத்தட்ட இப்ப நாம சொல்ற இந்த காலகட்டத்துல ஒவ்வொரு பகுதியிலையும் தோழர்கள் வந்து அவங்கங்க ஏரியால அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதன் பிறகு ஆனா இந்த சியாங் கை ஷேக் வந்து அதை விடல, துரத்தி அடிக்கிறான். ஒவ்வொரு இடத்துக்கா அவங்கள தள்ளி அப்ப ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல மாவோ தலைமையில் ஒரு பெரிய ஒரு குரூப். இந்த டைம்ல வந்து மாவோ எமர்ஜ் ஆயிட்டாரா லீடர்? மாவோ லீடரா வந்துட்டார். குறிப்பா இந்த டைம்ல தான் அந்த படையை வந்து தப்பி ஓடணும். சியாங் கை ஷேக் வந்து விமானம் வச்சிருக்கிறான், பீரங்கி படை வச்சிருக்கிறான். சீன கம்யூனிஸ்ட் கட்சி இங்கேயே நின்னோன்னா நம்ம அழிச்சிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தப்பி அப்படியே சீனாவுடைய மேற்கு பகுதி, நான் தொடக்கத்துல சொன்னேன் இல்லையா, மக்கள் நெருக்கம் எல்லாம் குறைவு, சிறுபான்மை மக்கள் வாழக்கூடிய பகுதி வழியா அவங்க தெற்க இருந்து பயணம் செய்து வடக்க வரைக்கும் வராங்க. இதுக்கு பேர் வந்து நீண்ட பயணம், லாங் மார்ச். நல்ல ஒரு திரைப்படம் வந்து யூடியூப்ல இருக்கு, மை லாங் மார்ச் அப்படின்னு நீங்க பார்க்கலாம். அப்ப லாங் மார்ச்ல சீனா வந்து இந்த ஏனான் அப்படிங்கிற பகுதிக்கு வந்து சேர்றாங்க. இந்த லாங் மார்ச்ல தான் மாவோ ஒரு பெரிய மாவோ அதுல அவரு அந்த தலைமையில எமர்ஜ் ஆறாரு. அப்ப என்ன சிக்கல்னா, சோவியத் யூனியன்ல இருந்து வழிகாட்டுறதுக்கு ஒரு டீம் போயிருக்கு. அப்ப அவங்க சொல்றது வந்து நடைமுறைக்கு ஒத்து வரல. அவங்க சொல்ற பாதையில போனா நிறைய டேமேஜ் வருது, அவன் தாக்குதல்ல நிறைய பேர் செத்து போயிடுறாங்க. அப்ப மாவோ வந்து அவங்களோட முரண்பட்டு ஒரு முக்கியமான ஒரு டிஸ்கஷன்ல வந்து இனிமேல் நீங்க இடத்த காலி பண்ணிடுறீங்கன்னு அனுப்பி வைக்கிறாங்க. அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா சோவியத் யூனியன் அவ்வளவு வலுவா இருக்கு, ஆனா எங்களுடைய உள்ளூர் நிலைமைக்கு நீங்க சொல்ற சொல்யூஷன் வந்து ஒத்து வரல அப்படின்னு மாவோ வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் லைன் எடுத்து போறாங்க. அந்த ஏனான்ல தான் சீன கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அடிப்படைகள் வந்து உருவாகுது அப்படின்னு சொல்லலாம். அந்த மாவோவுடைய முக்கியமான எழுத்துக்கள், அவர் சீன புரட்சியினுடைய தன்மை பற்றி, புதிய ஜனநாயகம் அதை பற்றி, அப்புறம் இந்த முரண்பாடுகள் பற்றி, இன்னும் தத்துவம் குறித்து இதெல்லாம் நிறைய வகுப்புகள், விவாதங்கள் இதெல்லாம் நடக்குது அந்த 2-3 ஆண்டுகள்ல. அதற்கு பிறகு இரண்டாம் உலகப் போருக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பே ஜப்பான் வந்து ஏற்கனவே வடமேற்கு சீனாவை பிடிச்சு வச்சிருக்கிறான். அவன் இன்னும் சீனாவின் மத்திய பகுதியை பிடிக்கிறான். இப்ப சீன கம்யூனிஸ்ட் கட்சி என்ன சொல்லுதுன்னா, நம்ம இப்படியே விட்டோம்னா ஜப்பான் வந்து நம்மளை முழு காலனியா ஆக்கிடும், எனவே ஜப்பானை எதிர்த்து நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்து சண்டை போடணும்னு சீன கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு ப்ரொபோசல் வைக்குது. சியாங் கை ஷேக் அதை ஏத்துக்கல. இல்ல ஜப்பான்லாம் இருக்கட்டும், முதல்ல கம்யூனிஸ்ட் கட்சியை காலி பண்ணணும். ஆமா. அப்ப அவங்க அந்த தேசிய கட்சிக்கு உள்ளேயே ஒரு கலகம் வந்துருச்சு, சியாங் கை ஷேக்கை விட்டு வச்சா பிரச்சனை. அப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த செகண்ட் லைன்ல இருக்கிற லீடர்ஸ் எல்லாம் சேர்ந்து சியாங் கை ஷேக்கை ஒரு ரூம்ல லாக் பண்ணிடுறாங்க, அரெஸ்ட். நீ ஒத்துக்கிட்டு இதுல கையெழுத்து போடு, கம்யூனிஸ்ட் கட்சியோட ஒரு கூட்டணி வச்சு நம்ம ஜப்பானை எதிர்த்து சண்டை போடணும் அப்படின்னு அவரும் வேற வழி இல்லாம ஒத்துக்கிட்டு, அப்ப என்ன வரும்னா, கம்யூனிஸ்ட் கட்சி இனிமேல் நீங்க எல்லாம் போயிட்டு புது இடங்கள்ல எல்லாம் நிலப்பிரபுக்களை எல்லாம் தாக்கக்கூடாது, அதே போல இந்த தேசிய கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி மேல போர் தொடுக்க கூடாது இப்படின்னு சில சமரசங்கள்ல மேல போறாங்க. நீண்ட ஒரு போர் தான் ஜப்பானை எதிர்த்து. 1945 ஜப்பான் சரணடையுது. ஜப்பான் தோற்கடிக்கப்பட்டது வந்து சீனாவில தான். அதாவது அமெரிக்கா மத்த காலனிஸ் எல்லாம் போயிட்டாங்களா? இங்கிலீஷ் இல்ல, அவங்க இன்னும் இருக்காங்க. அப்போ சியாங் கை ஷேக்கு வந்து அவங்க இருக்கிறது பிரச்சனை இல்லை, ஏன்னா அவங்க இருந்தாதான் அவங்க ஆதரவோட தான் அவன் வந்து நிக்க முடியும். ஆனா கம்யூனிஸ்ட் கட்சி அது தெளிவா வைக்குது, நமக்கு வந்து உள்நாட்டில் இந்த நிலப்பிரபுக்களை ஒழிச்சு கட்டணும், வெளிநாட்டுல ஏகாதிபத்தியங்களை துரத்தி அடிக்கணும். 2 பேரும், ஜப்பான் மட்டும் இல்ல, அமெரிக்காவும் இங்க இருக்கக்கூடாது, பிரிட்டனும் அங்க இருக்கக்கூடாது என்பதுதான் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய திட்டம். இப்போ உலகப்போர் முடிஞ்சிருச்சு, ஜப்பான் சரணடைஞ்சிருச்சு, அடுத்தது என்ன பண்றது? 2 பேரும் கூட்டணியில இருக்காங்க. இப்போ அப்ப நம்ம கூட்டு அரசாங்கம் அமைக்கலாம் அப்படின்னு பேசுறாங்க. பேசிட்டு சியாங் கை ஷேக் வந்து அந்த ஒப்பந்தத்தை முறிச்சு மறுபடியும் தாக்குதல் தொடங்கிடுறாரு. ஒரு 4 ஆண்டுகள் கடுமையான போர், ஒரு 10 லட்சக்கணக்கான மக்கள் வந்து கொல்லப்படுறாங்க. உள்நாட்டு போர். யாருக்கு? சியாங் கை ஷேக் கட்சிக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும். கம்யூனிஸ்ட் கட்சின்றது மாவோ தலைமையிலான கட்சி. அந்த போரின் ஊடாக கம்யூனிஸ்ட் கட்சி ஜெயிக்குது. ஏன்னா அது வரைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சி செய்த வேலை வந்து எல்லாருக்கும் தெரிய வருது. இவங்க கூட சேர்ந்தா நம்ம வந்து இவனுக்கு உழைச்சு கொட்ட வேணாம், நமக்கு நிலம் கிடைக்கும், நம்ம எல்லாம் கூட்டாக வேலை செய்ய முடியும். அப்படி விவசாயிகள் பெருமளவுல கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. இருந்தாலும் கடுமையான போரின் ஊடாகத்தான் அந்த தரப்பு தோற்கடிக்கப்பட்டு
அவங்க வந்து சீனாவுடைய மெயின் லேண்ட் வந்து அப்படி ஓடி போய் தாய்வான் என்ற தீவுக்குள்ள போயிடுறாங்க. அவங்க தாய்வானுக்குள்ள போயிட்டு நாங்க தான் உண்மையான சீனா அப்படின்னு சாங்காய் ஷேக் அறிவிச்சு, அதுக்கு பேர் வந்து சீன குடியரசு. 1949 அக்டோபர் 1 இந்த பெய்ஜிங்கில் உள்ள மாவோ தலைமையிலான அரசு வந்து சீன மக்கள் குடியரசு, பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா அப்படின்னு உருவாக்குறாங்க. புதிய அரசமைப்பு சட்டம், எப்படி நம்ம ஆள போறோம், இதெல்லாம் இது வரைக்கும் ஒரு சீனாவுடைய வரலாறு. இது எந்த ஆண்டு தோழர்? 1949. இந்த டைம்ல எல்லாருமே போயிட்டாங்களா? இந்த டைம்ல சீன கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியை பிடிச்சிருச்சு. நீங்க எல்லாரும் வெளியே போனோம், உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது, எல்லா ஒப்பந்தங்களையும் ரத்து செய்யறோம். அதை எதிர்த்து இவங்க நிக்க முடியாது. அவங்களும் 2ஆம் உலக போர்ல நிறைய அடி வாங்கி இதுக்கு மேல அவங்களால தாக்கு உலகம் ஃபுல்லா காலனிஸா ரிலீஸ் ஆயிட்டு. சீனா ராணுவமும் வலிமையான ராணுவம். இனிமேல் அதுக்கு பின்னாடி சீனாவை சுத்தி நிறைய தாக்குதல்லாம் நடந்தது. அதையும் நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போ முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது 1949, இன்னையிலிருந்து ஒரு 75 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியா பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து சுதந்திரம் அடைந்ததற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பு சீன மக்கள் தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை தாங்களே கையில எடுத்துக்கிறாங்க. இது வந்து 100 ஆண்டுகள், தி செஞ்சுரி ஆஃப் ஹியூமிலியேஷன். 100 ஆண்டுகள் வெளிநாட்டுக்காரர்களின் அவமானத்துக்கு பிறகு இவங்க வந்து அதிகாரத்தை கையில் எடுக்கிறாங்க. இனிமேதான் வளர்ச்சி எப்படி நடந்தது? இனிமேல் தான் வளர்ச்சி இருந்தது வரோம். முன்னுரையே ரொம்ப நீளமா போயிடுச்சு. இல்ல நம்ம டைரக்டா வளர்ந்தது எப்படின்றது மட்டும் பேசவே முடியாது. வரலாறு பேசாம அது எப்படி இருந்ததுன்றதை பேசாம நம்ம அதை கன்க்ளூட் பண்ண முடியாது. கரெக்டா தான் இருந்தது. நம்ம இப்போ இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து 49 இந்த வளர்ச்சி தொடங்குது. இப்ப நான் அது ஒரு கேள்வி மட்டும் இருக்கு. இந்த 100 ஆண்டு ஹியூமிலியேஷன் அல்லதுக்கு முன்னாடில இருந்து கம்யூனிஸ்ட் கருத்துக்கள் வந்து ரொம்ப இயல்பா எடுத்துக்கிட்டாங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள். அதுல இல்ல, கம்யூனிஸ்ட கருத்து அப்படிங்கிறது அங்க ரொம்ப விவசாயிக்கு நிலம் சொந்தம், நிலப்பிரபுவுடைய கொடுங்கோன்மையை ஒழிச்சு கட்டுவோம், அப்படிதான் கம்யூனிஸ்ட் முழக்கமே. நாங்க வந்து என்ன பெரிய ஜார்கன் அப்படிலாம் அங்க பேசவே இல்லை. நீங்க மாவோடைய எழுத்துக்கள் பாத்தீங்கன்னா அந்த உள்ளூர் கொடுவட்டிக்காரர்களை ஒழித்து கட்டுவோம், நில உடைமையை பகிர்ந்து கொடுப்போம், கூட்டாக உழைப்போம், உழைத்தவனுக்கு மட்டும்தான் உணவு, இப்படி வந்து ரொம்ப மக்கள் மொழியில தான். அது மாவோடைய ரொம்ப சிறப்பான ஒரு தன்மை. அவருடைய எழுத்து படிச்சீங்கன்னா ஒரு நம்ம ஊரில் பதில சொல்லணும்னா ஒரு 8ஆம் வகுப்பு படித்த மாணவன் வந்து அதை புரிஞ்சுக்க முடியும். அப்படிதான் அவர் எழுதுவார். அந்த மாதிரியான, எனவே அங்க ஜார்கன் வந்து கட்சிக்குள்ள பேசிப்பாங்களா இருக்கும், மக்கள் மத்தியில அது இல்லவே இல்லை. நம்ம படிக்கும்போது அது தெரியுது. எனவே மக்களுக்கு ஒண்ணு தாங்க முடியல. ஏன்னா வெளிநாட்டுக்காரனும் சுரண்டுறான், உள்ள இருக்கிறவனும் ரத்தத்தை உரியிறாங்கிற நிலைமையில இயல்பாகவே கம்யூனிஸ்ட் கட்சி சரியான ஒரு ஸ்டாண்டில் நிற்கும் போது அவங்க அதை வந்துடுறாங்க. சரி, இப்போ 49க்கு பிறகு என்ன நடந்தது? நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னா, இந்தியாவில் அப்படி ஒண்ணு நடந்திருந்தா என்னவா ஆயிருக்கும்? உதாரணமா என்ன சொல்லலாம்னா, இந்தியாவில் இருந்த வெளிநாட்டு நிறுவனங்கள், நிறைய நிறுவனங்கள் வந்து இந்தியாவில் இருந்தது. அந்த நிறுவனங்களுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் கவர்மெண்ட் வந்து டேக் ஓவர் பண்ணிடுது. இதுவரைக்கும் நீ இங்க உட்கார்ந்து அனுபவிச்சுட்டு இருந்த இடத்த காலி பண்ண அப்படின்னு அவன் வெளியே அனுப்பிடுறாங்க. பல பேர் அவனே போயிட்டான், கம்யூனிஸ்டுகள் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. அது போல உள்ளூர்ல, நான் ஒரு ஒப்பீட்டுக்காக சொல்றேன், இங்க வந்து நிறைய கோயில்கள் இருக்கு, அதே போல மடங்கள், இவங்களுக்கு எல்லாம் நிறைய நிலம் வந்து இருக்கு. அது போக தனிநபர்கள் பின்னணியில நிறைய நிலம் இருக்கு. இந்த நிலம் அனைத்துமே சொத்துடைமையே, நிலத்திலே யாருக்கும் தனியா ஒரு உடைமையே கிடையாது. மொத்த நிலத்தையும் கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணிடுச்சு, சமூகத்துக்கு சொந்தம். எப்படி டேக் ஓவர் பண்ணுங்கிறது தான் வேறுபடும். கரெக்டா? நகரத்துல வேற மாதிரி இருக்கும், கிராமத்துல வேற மாதிரி இருக்கும். அப்ப நீங்க வந்து இந்த நிலம் எனக்கு சொந்தம், இதை வச்சு நீ எனக்காக வேலை செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் இங்க பேச முடியாது. இப்போ முதல் வேலை சீன புரட்சி என்ன செய்யுதுன்னா, நிலத்தில் சொத்துடைமையை வந்து ஒழிச்சு கட்டுது. ஒழிச்சு கட்டினா யாருக்கு சொந்தமா இருக்கும்? கிராமப்புறத்துக்கு, ஒட்டுமொத்த கிராமத்துக்கும் சொந்தம். ஒட்டுமொத்த கிராமத்துக்கும் சொந்தம்னா அதை எப்படி நிர்வாகம் பண்ணுவீங்க? இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி என்பது எல்லா கிராமத்திலையும் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் இருப்பாங்க. முக்கியமா நிர்வாகம் பண்றது வந்து அங்க யார் வந்து கூலி தொழிலாளியாக இருந்தாரோ, யார் வந்து ரொம்ப ஏழை விவசாயியா இருந்தாங்களோ அவங்க கையில தான் அதிகாரம் போகுது. ஏன்னா அவங்க தான் இயல்பாகவே இந்த போராட்டத்துல ஈடுபட்டவங்க. அப்ப அங்க வந்து பெரிய பணக்காரனா இருந்தவன் இவங்களை எல்லாத்துக்கும் பல்லு பிடுங்கப்படுது. பல்லுன்னா என்ன? அவனுடைய சொத்துக்கள், ஆடம்பரம் எதுவுமே கிடையாது. நீங்க 49 இருந்து 79 வரையிலான சீனா என்பது
இப்ப இன்னைக்கு நம்ம மொழியிலே நான் சொல்றேன், நான் எங்க கல்யாணத்துக்கு 20 லட்சம் ரூபாய் செலவழிச்சோங்க, நாங்க வாழ்நாள் முழுக்க கடன் அடைச்சோம். இல்ல இன்னொருத்தர் பெரிய பணக்காரரு, அவர் 2000 கோடி கல்யாணத்துக்கு செலவழிச்சாரு. யாருமே அதை செய்ய முடியாது. உங்கள்ட்ட அது சொத்து இல்லவும் இல்லை, இருந்தா கூட நீங்க செய்ய முடியாது என்பது சமூக ரீதியா அது தடையாயிடுச்சு. இப்ப இது போன்ற ஆடம்பரங்கள், மூடத்தனங்கள், அல்லது அவர் பெரிய பரம்பரைப்பா, அவர் காலில் தான் நம்ம விழுந்து கிடக்கணும், அது எல்லாமே ஒழித்து கட்டப்படுது. எல்லா மனிதர்களும் சமம் என்பது அதிகாரப்பூர்வமாகவும் நடைமுறையிலே நிலைநாட்டப்படுது. ஓகே, அப்புறம் அவங்க நம்ம தொழில் ரீதியாக வேகமாக முன்னேறணும். சீனா பின்தங்கிய நாடா இருக்கிறதுனால உதவி வேணும். சோவியத் யூனியன் உதவி செய்ய வருது. அப்புறம் அவங்களுக்குள்ள பிரச்சனை ஏற்படுது. ரெண்டும் ஸ்பிளிட் ஆயிடுது 1960களில். இன்னொரு முக்கியமானது என்னன்னா, இந்த வளர்ச்சியை பற்றி பேசுவதற்கு பண்பாட்டு புரட்சி அப்படின்னு ஒண்ணு அங்க நடக்குது. பண்பாட்டு புரட்சி என்ன அப்படின்னு சொல்லணும்னா, இல்லையா நாங்கள்லாம் பரம்பரையா நாங்க இந்த கோயில்ல பூஜை செய்யறது தான் எங்களுடைய தொழில், அதை விட்டு நாங்க எதுவும் பண்ண மாட்டோம் அப்படின்னா, அவங்களுக்கு என்ன வேலையை அசைன் பண்ணப்படும்னா, இனிமேல் நீங்க நகர சுத்தி வேலையை தான் நீங்க செய்யணும், அல்லது கிராமத்தில் போய் பன்றி பண்ணையில் நீங்கள் வேலை செய்ய வேண்டும், அங்க இருக்கிறவங்களுக்கு படிப்பதற்கு நாங்கள் வாய்ப்பு கொடுப்போம். இப்படி கட்டாயமாக ஒட்டுமொத்த இந்த பண்பாட்டு கசடுகள் இருக்கு இல்லையா, அது கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் நடக்குது. இன்னைக்கு சீனாவுல போனா, ஐயோ நிறைய தப்பு நடந்துச்சு, தப்புகளும் நடந்திருக்கு. ஊர்ல இருந்தவன சேரிக்கு, சேரியில இருக்கவன ஊருக்கு அப்படி சொல்லலாம். அதாவது நீ அக்ரஹாரத்துல இருந்தவன சேரி, நீ சட்டம் மட்டும் போட்டு அது மாறாது. ஏன்னா சட்டம் போட்டு யாரு அதிகாரத்துக்கு வருவாங்கன்னா, அந்த ஊர்ல இருக்கிறவங்க தான் அதிகாரத்துல உட்கார்ந்துருப்போம். இப்ப இதை பற்றி நீங்க சீன கல்ச்சுரல் ரெவல்யூஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நூற்றுக்கணக்கான கேசஸ் நீங்க பார்க்கலாம். அதிகாரியா இருந்தவங்களை எப்படி ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறாங்க, இவர் ரொம்ப மக்களை மிரட்டினாரு, மதிக்கல அப்படின்னா, நான் அந்த கேஸை படிச்சிருக்கிறேன். அவர் நகரத்தினுடைய மேயரா இருக்கிறார், எப்போ கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியின் கீழ். பண்பாட்டு புரட்சியில அவர் மேல மக்கள் குற்றம் சாட்டி, இவர் இனிமேல் ஓகே அவர் குற்றம்லாம் நான் தப்பு பண்ணிட்டேன்னு ஏத்துக்கிறாரு. உன்னுடைய தண்டனை நீ உனக்கு இந்த வேலை வீடு வீடா போயிட்டு, இப்ப நம்ம பாக்குறோம் இல்லையா, விசில் ஊதிட்டு குப்பை வாங்குற வேலையை நீ செய்யணும். அவர் செய்யறார். அப்புறம் இன்னொருத்தரை பல்கலைக்கழகத்துல சமையல்காரரா நீ வேலை செய், சமையல் தெரியாதுன்னு கத்துக்க, சமையல்காரரா நீ வேலை செய், கிராமப்புறத்தில் உள்ள மாணவர்களுக்கு படிப்பதற்கு வாய்ப்பு கொடுப்போம். இப்படி ஒரு மிகப்பெரிய பண்பாட்டு புரட்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கு சீன கம்யூனிஸ்ட் கட்சியே அது தவறுகள் நடந்தது அப்படின்னு சொன்னாலும், அது இல்லாமல் சீன சமூகம் என்பது இந்த ஒரு எனர்ஜி வேணும் இல்லையா. அதாவது நீங்க நான் நம்ம நாட்டுல நான் உழைக்கணும். நீங்க நம்ம இது தொடங்குறதுக்கு முன்னாடி கூட சொன்னீங்க, சீனாக்காரன் 24 மணி நேரம் உழைச்சிட்டு இருப்பான். எப்படி உழைக்க முடியும்? அதாவது மனிதனுக்கு ஒரு ஒரு வேகம் வந்ததுன்னு வைங்க, அது செய்யணும் அப்படின்னா நம்ம செய்வோம். சில வேலையெல்லாம் செய்யும் போது நம்ம ராப்பகலா கண் முழிச்சு 10 நாள் 15 நாள் வேலை செஞ்சுட்டே இருப்போம். அது எங்க இருந்து வருதுன்னா, நம்முடைய அந்த உணர்வுல இருந்துதான். அப்ப அந்த எனர்ஜியை அது அன்லீஷ் பண்ணுது இந்த பண்பாட்டு புரட்சி என்பது. அதனால பொருளாதார ரீதியா நிறைய பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம். பலருக்கு அந்த ரொம்ப நான் நிறைய படித்த நாசூக்கானவர்களுடைய இதெல்லாம் அடி வாங்கியிருக்கலாம். நிறைய பேர் அமெரிக்காவுக்கு தப்பி போயிருக்கலாம். இதெல்லாம் இப்ப நடக்கதான் செய்தது. கொலாட்ரல் டேமேஜ் அது வருத்தத்துக்குரியதுதான். அதை அதாவது ஒருவேளை நாளைக்கு இந்தியாவில் அப்படி ஒண்ணு நடந்ததுன்னா, நாம அதுல இருந்து பாடம் கற்றுக்கொண்டு அதை இன்னும் மேம்பட்ட முறையில் அது நடக்கும். ஆனா செய்யணும், கண்டிப்பா செய்யணும். இதுக்கு மார்க்ஸ் என்ன சொல்றாருன்னா, தொழிலாளி வர்க்கத்தினுடைய பண்பாட்டு மட்டம் எவ்வளவு வளர்ச்சி அடைந்திருக்கிறதோ அவ்வளவு மென்மையாக அந்த புரட்சி நடக்கும். நீ தொழிலாளி வர்க்கத்தை ரொம்ப அடக்கி ஒடுக்கி வச்சிருந்தேன்னா அவன் அடிச்சு தான் தகர்ப்பான். எனவே மார்க்ஸ் சொல்வது, உன்னுடைய நலன், ஆளும் வர்க்கத்தின் நலனே எதை கோருகிறது என்றால், நீ ஆமா வேலை நேரத்தை முறைப்படுத்து, நல்லதொரு ஊதியம் கூட அப்படின்னு சொல்றாரு. அப்ப இது ரொம்ப முக்கியமானது. வரலாற்றுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது. வரலாற்றை நம்ம ரிப்பீட் பண்ண வேண்டிய தேவையில்லை. அது எல்லாரும் மனிதர்கள் தான், சுரண்டக்கூடியவனும் மனிதன் தான். நாம் அவனுடைய சுரண்டலை வெறுக்கிறோம், அவனை வெறுக்க வேண்டிய தேவையில்லை. நம்ம நாட்டுல அதான் பிரச்சனை. நம்ம நாட்டுல என்னன்னா, அதை பிரிச்சு பார்க்கவே முடியாது. அது யார் பிரிச்சு பாக்குறாங்கன்னா, மறுபடியும் அம்பேத்கரை மட்டும்தான். அம்பேத்கரை அவர் எல்லாரு கூடயும் பழகி இருக்கிறார். அவர் மிக கடுமையாக
இவனை வந்து அவருடைய எழுத்த படிச்சா எதிரில் அவனை பார்த்தா அவனை கிழிச்சு போட்டுருவாருன்னு நமக்கு தோணும். ஆனா அவனோட நட்பா பேசியிருப்பாரு. ஏன் அப்படி பாக்குறாருன்னு, இது வந்து ஜனநாயகம், ஐரோப்பிய ஒரு விழுமியம், சீனாவிலேயும் அது இருக்கு. நம்ம அதை கத்துக்கணும். உங்க கூட எனக்கு 1000 கருத்து வேறுபாடு இருக்கலாம், ஆனா நம்ம 2 பேரும் மனிதர்கள். அந்த பொதுத்தன்மை இருக்கு இல்லையா, இது வந்து நாம் வரலாற்றுல கத்துக்கணும். சரி, ஓகே, அந்த ஃபுட்நோட்டை விட்டுட்டு பண்பாட்டு புரட்சிக்கு வருவோம். பண்பாட்டு புரட்சி என்பது பெரும்பாலும் அங்க அதிகபட்ச தண்டனை என்பது அவங்கள வந்து நடுவுல நிறுத்தி வச்சு கேள்வி கேட்கறது, எல்லோரும் அவரை வந்து திட்டுறது, அப்படிதான். அல்லது இந்த மாதிரி வேலை கொடுக்கறது, அடிக்கிறது, கொல்றதெல்லாம் ரொம்ப ரேரான கேஸ் தான், எனக்கு தெரிஞ்சு நிறைய இல்லை. இப்ப இந்த பண்பாட்டு புரட்சி முடியும் போது உலக நிலைமையிலும் நிறைய மாற்றங்கள் வருது. சீனாவுடைய வளர்ச்சியை உலகத்திலிருந்து நம்ம பிரிச்சு பார்க்க முடியாது. முதல் உலக போருக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு பார்த்தோம். 2ஆம் உலக போருக்கு பிறகு சீனாவும் விடுதலை அடையுது. அதே போல 1970களில் உலகத்துல ஒரு பெரிய புரள்வுகள் வருது. அதாவது வியட்நாம் போர்ல அமெரிக்கா தோக்குது. அப்புறம் அமெரிக்கா அந்த எண்ணெய், கச்சா எண்ணெய் தொடர்பான சிக்கல்கள், இதெல்லாம் வரும்போது சீனாவுக்கும் சோவியத் யூனியனுக்கும் இடையில ஒரு பிரேக் வந்துருச்சு. இப்ப சீனாவும் அமெரிக்காவும் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. அமெரிக்கா அது வரைக்கும் சீனாவோடு ஒரு அரசு உறவு கூட ஏற்படுத்திக்கல. அமெரிக்கா என்ன சொல்லிச்சுன்னா, உண்மையான சீனா, சாங்காய் ஷேக் அங்க போனாரு தாய்வான், அவர் தான் உண்மையான சீனான்னு அவங்களோட தான் இன்டராக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. 71 அல்லது 72 இந்த அமெரிக்க அதிபர் நிக்சன் சீனாவுக்கு போய் மாவோவை சந்தித்து, இனிமேல் சீனாவோடு நாம் வந்து அரசுறவை ஏற்படுத்திப்போம், தாய்வான் ஆனா சீனா என்ன சொல்லணும்னா, தாய்வானை ரெக்கக்னைஸ் பண்ணா நான் வந்து உன்னோட அரசுறவை வச்சுக்க முடியாது. அந்த அடிப்படையில் அமெரிக்கா வந்து சீனாவை PRC, சீன மக்கள் குடியரசை அங்கீகரிக்குது. சீன குடியரசை அரசு ரீதியாக அங்கீகரிக்கல. இதற்கு பிறகு என்ன நடக்குதுன்னா, சீனாவில் அடிப்படையான வேலைகள்லாம் முடிஞ்சிருச்சு. எல்லா மக்களுக்கும் உணவு, எல்லா மக்களுக்கும் அடிப்படை மருத்துவம், எல்லா மக்களுக்கும் கல்வி, இது வந்து சீனாவில் கிடைக்குது. 1979 கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி பொறுப்பேற்று ஒரு 30 ஆண்டுகளை அதை பண்ணிடுறாங்க. கல்வி, அடிப்படை தேவை, மருத்துவம், உணவு. இது வந்து ஒரு நாடு முன்னேறுவது, நான் கொஞ்சம் தத்துவ ரீதியா சொல்றேன். ஒரு நாடு முன்னேறணும்னா 3 விஷயங்கள் வேணும். உங்களுக்கு இயற்கை வளம் வேணும், 2வது மனிதர்கள் வேணும், மனித வளம் வேணும். அந்த மனித வளம் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த மனிதர்கள் வந்து ஆரோக்கியமா இருக்கணும். நல்ல உடல் வந்து ஊட்டச்சத்தோடு, சின்ன வயசுல இருந்தே நல்லா ஊட்டச்சத்து சாப்பிட்டு வளர்ந்த ஒரு மனிதராக அவர் இருக்கணும். அவருடைய மூளை வந்து மூளைக்கு உணவு சரியா கொடுக்கப்பட்டிருக்கணும். அப்படின்னா என்ன? உங்களுடைய மூட நம்பிக்கைகள், உங்களை வந்து கீழ்ப்படுத்தி வைப்பது, அதாவது ஒருத்தரை வந்து அடக்கி ஒடுக்கியே வைத்திருந்தால் அவருடைய ஆளுமை வந்து எப்படி பாதிக்கப்படும், இது எல்லாமே இந்த 30 ஆண்டுகளில் உடைக்கப்படுது. உடலுக்கு மட்டும் உணவை கொடுக்கவில்லை, உயிர் சக்தி இருக்கு இல்லையா? ஆமாயா, நானும் ஒரு மனிதன், இந்த நாட்டில் உள்ள ஒரு 80 கோடி சீனர்களில் நானும் ஒரு ஈக்குவல், யாருக்கும் நான் குறைந்தவன் கிடையாது, யாரையும் நான் வந்து ஒடுக்க முடியாது எந்த ஒரு உணர்வு இந்த வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம். அப்ப இந்த இயற்கை வளங்களை பயன்படுத்தி மனிதர்கள் உழைக்கும் போது செல்வம் வந்து உருவாகுது. கரெக்ட் தானே? ஒரு கேமரா அப்படின்னா அதுல என்ன இருக்கும்? நேச்சுரல் ரிசோர்சஸ், அதுக்கு தேவையான என்ன எல்லாமே கனிம வளங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே மனித உழைப்பு தான். இந்த மனித உழைப்பு நீங்க வந்து எவ்வளவு நேரம் வேலை செய்யறீங்க, எவ்வளவு இன்டென்சிவா வேலை செய்யறீங்க, அப்புறம் எவ்வளவு திறனோட வேலை செய்யறீங்க, ஸ்கில், அவர்களுடைய வேகத்துக்கு அவங்க இவ்வளவு ஸ்பீடா அவங்க பண்றதுக்கு பின்னாடி இந்த புரட்சி ரொம்ப முக்கியம். ஓகே, இப்ப நம்ம ஊர்ல நமக்கு என்ன, அதாவது வேலை செய்வது எவ்வளவு பேர், அதாவது நாட்டுல 140 கோடி மக்கள் நம்ம நாட்டுல இருக்காங்க, சீனாவிலும் 140 கோடி மக்கள் இருக்காங்க. இதுல வந்து ஒர்க் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட்னு ஒண்ணு இருக்கு. எத்தனை பேர் உழைப்பில் பங்கேற்கிறார்கள்? சீனாவில் வந்து அது 75% மேலேயா இருக்கு. ஆண்கள் பெண்கள் 2 சேர்த்து. இந்தியாவில் வந்து அது 52, 53, 55% இருக்கு. அதுல முக்கியமாக இந்தியாவில் பெண்களுடைய பங்கேற்பு 20% தான். சீனால அது 60% மேல, கிட்டத்தட்ட ஆண்களுக்கு நிகராக பெண்கள் வந்தாலே கல்ச்சரல் ரெவல்யூஷனோட ரோல். ஆமா, நிகராக. கம்யூனிஸ்ட் நாடு அல்லது ஈவன் வளர்ச்சி அடைந்த எந்த முதலாளித்துவ நாட்டிலையும்
ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம உரிமை தான். அதுல 70s அது முதலாளித்துவ நாடா கம்யூனிஸ்ட் நாடா? அது வந்து கம்யூனிஸ்ட் கட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பின்தங்கிய நாடு. ஏன் பின்தங்கிய நாடு அப்படின்னா, இப்போ அறிவியல் தொழில்நுட்பம்னு எடுத்துக்கங்க. அறிவியல் தொழில்நுட்பம் எங்க உருவாச்சு? நியூட்டன்ல இருந்து, கலீலியோல இருந்து. அது ஐரோப்பா. அது வரலாற்றின் பல தற்செயல்களால் அங்க உருவாயிருக்கு. அதன் பிறகு இன்னைக்கும் இருக்கிற மிகச்சிறந்த பல்கலைக்கழகம் ஆக்ஸ்போர்டு, கேம்பிரிட்ஜ், அப்புறம் அமெரிக்காவில் இருக்கிற கால்டெக்கு, பிரின்ஸ்டன், இப்படி வந்து உலகத்தில் உள்ள எல்லோருமே, சீனர்கள் உட்பட, இந்தியர்கள் உட்பட, ஒருத்தருக்கு வந்து நான் வந்து பெரிய சயின்டிஸ்ட் ஆகணும்னு அப்படின்னா அவர் படிச்சுட்டு அமெரிக்கா போவார், இல்லைன்னா பிரிட்டன் போவார், இல்லைன்னா இத்தாலி போவார். ஏன்னா அங்கதான் அந்த ஈகோ சிஸ்டம் இருக்கு. ஸோ இது வந்து இதை நீங்க வந்து திடீர்னுலாம் ஒன்று உருவாக்கிட முடியாது. 100 ஆண்டுகளாக அவமானப்படுத்தப்பட்ட, 200 ஆண்டுகளாக பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் வந்து எப்படி நீங்க வந்து ஒரு கம்யூனிஸ்ட் நாடா மாற முடியும்? பின்தங்கிய நாடு கம்யூனிஸ்ட் நாடா இருக்க முடியாது. அது என்ன மார்க்ஸ் என்ன சொல்றாருன்னா, வறுமையை பங்கிட்டுக் கொள்வது கம்யூனிசம் கிடையாது. கம்யூனிசம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு உற்பத்தி வந்து பிரம்மாண்டமா வளர்ந்துருச்சு. கவலையே இல்லையா? ஏஐ வந்துருச்சு, ரோபோ வந்துருச்சு. பட்டனை தட்டினா ஒரு 2 மணி நேரம், ஆளுக்கு ஒரு 2 மணி நேரம் வேலை செஞ்சா நமக்கு தேவையானதெல்லாம் உற்பத்தி ஆகி குவிஞ்சிடும். அப்புறம் நீ உங்களுக்கு என்ன தேவையோ நீங்க எடுத்துக்கலாம். இப்பதான் கம்யூனிசம் இருக்க முடியும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இதெல்லாம் சமப்படுத்துவதற்கு அந்த 30 ஆண்டு காலம் அது நடக்குது. இப்போ வரலாற்று நிகழ்வுகளால் அமெரிக்காவுக்கு சீனா தேவைப்படுது. ஏன் தேவைப்படுதுன்னா, சோவியத் யூனியனுக்கு செக் வைக்கிறதுக்கு சீனாவோட பொலிட்டிக்கலா ஒரு உறவு வச்சுக்கலாம். அதை விட முக்கியமாக பொருளாதாரம். பொருளாதார ரீதியா என்ன நடக்குதுன்னா, அமெரிக்காவில் உள்ள நிறுவனங்கள், அமெரிக்காவில் தொழிற்சங்கங்கள் வலுவாயிடுச்சு 2ஆம் உலகப் போருக்கு பிறகு. அங்க நிறைய சம்பளம் கூலி கொடுக்க வேண்டியிருக்கு. அவங்க என்ன பண்றாங்க, உற்பத்தியை வந்து யூனியன் இல்லாத மாநிலங்களுக்கு மாத்துறாங்க. படிப்படியா ஜப்பான், அவுட் சோர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு இங்க வந்து பக்கத்துல அப்படி எட்டி பார்த்தா ஒரு பெரிய நாடு இருக்குது. உள்ளுக்குள்ள கோடிக்கணக்கான தொழிலாளர்கள் கிராமங்கள்ல இருக்காங்க. அவனுக்கு நாக்கு ஊறுது முதலாளிங்களுக்கு. அப்ப சீனாவோட ஒப்பந்தம் போட்டு சீனா அவங்க வந்து ரீஃபார்ம் அண்ட் ஓப்பனிங் அப். இப்ப நம்ம இது வரைக்கும் மாவோ பற்றி பேசணும். இப்ப சீனாவை பற்றி புரிஞ்சுக்கணும்னா 3 தலைவர்கள் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். 1 மாவோ, 2வது தெங் ஷியாவோபிங், 3வது இன்னைக்கு அதிபரா இருக்கிற ஷி ஜின்பிங். இந்த 3 பேரும் ஞாபகம் வச்சுக்கலாம். மாவோ தலைமையில் என்னென்ன நடந்ததுன்னு நம்ம பார்த்துட்டோம். தெங் ஷியாவோபிங் அந்த மக்களை வந்து உற்பத்திக்கு வந்து ரெடி ஆயிட்டாங்க, உழைக்க ரெடியா இருக்கக்கூடிய ஒரு நிலையில ரெடி பண்ணி வந்துட்டாங்க. ஓகே, ஏன்னா இப்ப எவ்வளவு நேரம் வேலை செய்யணும், எங்க போய் நான் என்ன செய்யணும், மலையம் கவுக்கணுமா, நான் ரெடி அப்படின்னு உள்ள மைண்ட் செட்டுக்கு அந்த நேஷனல் சைக் வந்து வந்துருச்சு. இப்ப தெங் ஷியாவோபிங் என்ன சொல்றாருன்னா, கம்யூனிஸ்ட் கருத்துக்களும் அது காரணம். அது என்னோட நாடு, எனக்கு சரியான. சீனால என்னன்னா, அது பெரும்பாலும் அது வந்து ஒரு தேசிய விடுதலை போராக இருந்திருக்கு. பெரும்பாலும் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமையில் எதிர்த்து நடந்த ஒரு போர். சீனாவில் அவங்க சொன்னது என்னன்னா, நம்ம பின்தங்கிய நாடா இருக்கிறோம், எனவே நாம் நேரடியா சோசியலிச புரட்சி என்பதை நடத்த முடியாது. இப்ப அவங்க மாவோடைய அந்த புரட்சிக்கு பேரே புதிய ஜனநாயக புரட்சி, நியூ டெமோக்ரஸி. அப்படின்னா முதலாளித்துவ புரட்சியை தொழிலாளர்கள் நடத்துவது. முதலாளி அதை செய்ய மாட்டேங்கிறான், அவன் வந்து இன்னும் அதெல்லாம் இருக்கட்டும், சாதி எல்லாம் இருக்கட்டும்ங்கிறான். நம்ம வந்து தொழிலாளர்கள் தலைமையில் இதை வந்து ஜனநாயகத்தை நாம் வந்து நிலைநாட்டணும் அப்படின்னு அது வருது. அப்போ தெங் ஷியாவோபிங் வந்து மாவோ இறப்புக்கு பிறகு அவர் தலைமைக்கு வராரு. அவர் வந்து இந்த ஓப்பனிங், ரீஃபார்ம் அண்ட் ஓப்பனிங் அப், இது ஒரு கீவேர்டு. சீனாவை பற்றி நீங்க எதை படிச்சீங்கன்னாலும் இந்த டெர்மினாலஜி வந்து வரும். ரீஃபார்ம்னா என்ன? சீர்திருத்தணும். எதை சீர்திருத்தணும்? கம்யூனிஸ்ட் கட்சியை சீர்திருத்தணும், நம்முடைய அரசாங்கத்தை சீர்திருத்தணும், பொருளாதாரத்தை சீர்திருத்தணும், மக்களை சீர்திருத்தணும். முக்கியமா கம்யூனிஸ்ட் கட்சியை சீர்திருத்துவது தான் அது ரொம்ப முக்கியம். ஓப்பனிங் அப்படின்னா என்ன? இது வரைக்கும் நம்ம வந்து வெளிநாடுகளோடு நிறைய இன்டராக்ட் பண்ண முடியல. அதுக்கு 2 காரணம். நான் ஏற்கனவே சொன்ன அம்பேத்கருடைய இது, அகநிலையா நாமும் கூட இவனை வந்து ஒதுக்கி வைப்போம், தன்னிறைவு அப்படின்னு நம்ம இருந்தோம். புறநிலை அவனும் நம்ம ஒதுக்கி வச்சான். சீனா வந்து கம்யூனிஸ்ட் நாடு அப்படின்னு ஒதுக்கி வச்சிருந்தான். இன்னைக்கு அவன் நம்மகிட்ட வரான், அமெரிக்கா நம்மகிட்ட வந்துருச்சா, நமக்கு வாய்ப்பு கிடைக்குது. நமக்கு என்ன வேணும்னா, நாட்டில் உள்ள இத்தனை கோடி மக்களை நகரமயமாக்கணும். ஒரு நவீன பொருளாதாரத்தை நம்ம கொண்டு வரணும். நவீன பொருளாதாரம் கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும்? உற்பத்தி துறை, குறிப்பா விவசாயத்திலிருந்து
ஆலை உற்பத்தி துறைக்கு கொண்டு வரணும். இதுதான் இண்டஸ்ட்ரியலைசேஷன். இரண்டாவது அறிவியல் தொழில்நுட்பம் நமக்கு வேணும். அது அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் தான் இருக்குது. அதை உள்ள கொண்டு வரணும். இந்த ரெண்டையும் கொண்டு வரணும் அப்படின்னா அவன் மயிலே இறகு போடுவானா? அவன் என்ன சொல்லுவான்? நான் உள்ள வருவேன், என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் போடுவேன், உங்க தொழிலாளர்களை நான் லாபம் சம்பாதிப்பேன், இந்த விலை கொடுத்து நம்ம அதை செய்யதான் வேணும் என்று ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்ப என்ன ஆயிடுதுன்னா படிப்படியாக அவங்க ஒரே அடியா ஒட்டுமொத்த நாட்டையும் ஓபன் பண்ணல. முதல்ல கடலோரமாக இருந்த 3 பகுதிகள், தெற்கு கடற்கரையில தான் 3 பகுதிகளில் மட்டும் நீ முதலீடு பண்ணிக்க. அதான் இன்னைக்கு ஷென்ஜன் என்ற ஒரு நகரம் இருக்கு. இந்த ஷென்ஜன்ல தான் வாவேயா அந்த கம்பெனியுடைய ஹெட் குவார்டர்ஸ். இது அது போல நிறைய கம்பெனி ஷென்ஜன்ல தான் இருக்கு. இந்த ஷென்ஜன் ஹாங்காங்குடைய பக்கத்துல இருக்கு. அப்ப அந்த இடத்துல அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாக்குறாங்க. அந்த இடத்துல மட்டும் வெளிநாட்டு முதலீடு வரலாம். நாட்டுல மற்ற பகுதிகள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, கிராமங்கள்ல ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு நிலத்தை ஒதுக்கிடுறாங்க. நிலம் கிராம உள்ளாட்சிக்கு தான் சொந்தம். ஆனா நிலத்தை இவங்களுக்கு ஒதுக்கி, நீ அதுல விவசாயம் பண்ணிக்க, வரி செலுத்தி விட்டு மீதியை நீ மார்க்கெட்ல வித்துக்கலாம், நீ கொஞ்சம் வளர்ந்துக்க. அப்ப அவங்க இனிஷியேட்டிவ் அதை தூண்டி விடணும் அப்படின்னு பண்றாங்க. ஏன்னா கூட்டு உழைப்புன்னு வரும்போது அந்த டெவலப்மெண்ட் வரல. இது அவங்க புகுத்துறாங்க. இப்படியே போகும்போது அரசியல் நெருக்கடிகள் வருது. அந்த தியனன்மென் சதுக்கம்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்படலைன்னா நீங்க தேடி பாருங்க. 1989 சீனாவில் ஒரு கலர் ரெவல்யூஷன் நடந்தது. இந்த வண்ண புரட்சின்னு நம்ம சொல்றோமே. சீனாவில் மாணவர்கள் தியனன்மென் என்ற இடம், பெய்ஜிங்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய மைதானம், அதை சுற்றி தான் அரசு நிறுவனங்கள்லாம் இருக்கு, அவங்க நாடாளுமன்றம், அதெல்லாம். அங்க லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான மாணவர்கள் கூடி எங்களுக்கு ஜனநாயகம் வேணும் அப்படின்னு போராட்டம் நடத்தினாங்க. அப்போ 2-3 மாசமா 2.5 மாசத்துக்கு மேல அது நடக்குது. அரசாங்கம் கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி ஹேண்டில் பண்றது, ஒரு 2 கருத்து வேறுபாடு வருது. கடைசியா அவங்கள கலைந்து போக வச்சாங்க. அதுல நிறைய பேர் காயமடைஞ்சாங்க, இறந்து போனாங்க. உடனே உலகம் முழுக்க சீனா ஜனநாயகத்தை நசுக்கி விட்டது, சீனாவுக்கு எதிராக பொருளாதார தடை அப்படிலாம் கொண்டு வந்தாங்க. அதன் பிறகு இப்ப கம்யூனிஸ்ட் கட்சி என்ன பண்ணணும்? அப்போ தெங் ஷியாவோபிங் என்ன பண்றாருன்னா, நம்ம இன்னும் வேகமாக இந்த ரீஃபார்ம் அண்ட் ஓப்பனிங் அப்ப நம்ம செய்வோம் அப்படின்னு 1991 அவர் அதை இன்னும் விரிவுபடுத்துறாரு. உள்நாட்டுக்குள்ள ஷாங்காய் போன்ற நகரங்கள், ஷாங்காயில ஒரு இடம் சொல்லணும். ஷாங்காயில ஹுவாங்பூ அப்படின்னு ஒரு ஆறு ஓடுது. இப்ப நம்ம நாட்டுல கூவம் ஆறுன்னு வச்சுப்போமே. கூவம் ஆத்துக்கு அந்த ஆத்துக்கு குவாங்ஷி மேற்கு பக்கம் ஷாங்காய் நகரம். அங்கதான் எல்லா பன்னாட்டு நிறுவனங்கள், மக்கள் பெரும்பகுதியா வாழக்கூடியது. ஆத்துக்கு கிழக்கு பக்கம் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது, கிராமங்கள், சதுப்பு நிலங்களா இருந்தது. அப்ப இந்த 91 என்ன பண்றாங்கன்னா, அதை நம்ம ஒரு உலக தொழில்நுட்ப நிதித்துறை மையமாக மாற்றுவோம் அப்படின்னு இன்னைக்கு ஒரு பெரிய நகரமா அது வளர்ந்துருச்சு. இது போல நூற்றுக்கணக்கான உதாரணங்களை நம்ம சொல்லலாம். இப்ப 91 இந்த ரிஃபார்ம் அண்ட் ஓப்பனிங் அப்ப இன்னும் விரிவுபடுத்தப்படுது. என்ன வேறுபாடு? 91 சொன்ன உடனே இந்தியாவும் ஞாபகம் வந்திருக்கணும். இந்தியாவில தான் அந்த தனியார் மயம், தாராளமயம், உலக மயத்தை அந்த ஆண்டுல தான் தொடங்குறாங்க. என்ன வேறுபாடுன்னா, சீனாவுக்குள்ள ஒரு கம்பெனி வருதுன்னா அதுக்கு கண்டிஷன் போடுறது சீன கவர்மெண்ட், சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் கட்டுப்பாட்டின் கீழே தான், அல்லது அவன் போடுற நிபந்தனைக்குள்ளதான் இவன் வர முடியும். அப்ப இவங்க என்னெல்லாம் பண்றாங்கன்னா, ஒண்ணு அவன்கிட்ட ஒப்பந்தமே போட்டுருவாங்க, எனக்கு டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். இன்னொன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, சீன கம்யூனிஸ்ட் கட்சியோ அல்லது சீன ஊழியர்கள் அந்த கம்பெனிக்குள்ள வேலைக்கு சேருவாங்க, எல்லாத்தையும் கத்துக்கணும். இன்னொன்னு இவங்க வெளிநாடுகளுக்கு போய் இதெல்லாம் திட்டமிட்டு ஸ்ட்ரக்சர்ட். இதை அந்த மொழியோடையும் சேர்த்து புரிஞ்சுக்கலாமா? நீ வெளிநாடுகள் உள்ள சீனாக்குள்ள வந்தாங்கன்னு சொன்னீங்களா, அந்த கண்டிஷன்ஸ் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டதுன்னு சொன்னீங்களா, அதுல மொழியை ஒரு ஃபேக்டரா பார்க்கலாமா? என்னோட மொழியை கத்துட்டு நீ வா, நான் லாங்குவேஜை கத்துக்கணும்ன்றது ரெண்டு. அந்த லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நமக்கு ஆங்கிலம் பொது மொழியா ஆயிடுச்சு, சீனாவில் ஆங்கிலம் அவ்வளவு கிடையாது. எனவே நான் சீனால இருக்கும் போதெல்லாம் ஆங்கிலம் கற்பது என்பது ஒரு பெரிய மூவ்மெண்ட். ஏன் அப்படின்னா, ஆங்கிலம் கத்துக்கிட்டா உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், வெளிநாட்டு கம்பெனில வேலை கிடைக்கும். இல்ல சீன கம்பெனிலே இருந்தாலும் நீங்க ஆங்கிலத்துல பேசுனீங்கன்னா நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். எனவே ஆங்கிலத்தை அவங்க நிறைய ஏத்துக்கிட்டாங்க.
வெளிநாட்டுல இருந்து வரக்கூடியவங்களும் நிறைய பேர் சீன மொழியை கத்துக்கிட்டாங்க. ஆனா இந்த அளவுக்கு இன்டராக்ஷன் இன்னைக்கும் பிரச்சனை தான். சீனர்களுக்கு சீன மொழி தான் தெரியும், வெளிநாட்டில் உள்ளவங்க வேற மொழி பேசுவாங்க. கான்சியஸா எடுத்த டெசிஷனான்னு கேக்குறேன். எப்படி சொல்றீங்க? அந்த அரசாங்கம் வந்து இப்போ மக்களை வந்து ஆங்கிலம் படிப்பதற்கு ஊக்குவிக்கிறாங்க. அதுக்கு மக்களை ஆங்கிலம் படிப்பது பெரிய பெரிய நம்ம ஊர்ல இன்ஸ்டிடியூட் இருக்கு. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இப்ப NIITன்னு ஒரு கம்பெனி இருந்தது. தமிழ்நாட்டுல சீமான்லாம் சொல்லுவார்ல, சைனாக்காரன் இவ்வளவு பெருசா இருக்கான், அவன் எதுக்கு ஆங்கிலமா படிச்சா அவன் லாங்குவேஜ படிச்சு அவன் பெரிய ஆயிட்டான். அப்படி இல்ல. சீன மக்கள் ஆங்கிலத்தை படித்துதான் உலகத்தோடு உருவாடினாங்க. நாங்க சீன மொழி தான் எங்களுக்கு தெரியும், சீன மொழி தெரிஞ்சா உள்ளவான்னு யார்கிட்டையும் சொல்லல. அப்படி சொல்லல. சீன மொழியை அதுக்காக அவங்க விட்டுடல. அவங்க சீன மொழியை கற்றுக்கொண்டார்கள், மற்ற மொழியையும் அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். இதுக்கு ரொம்ப சிம்பிளா ஒண்ணு சொல்லுவாங்க. நான் வந்து என்னுடைய பொருளை தமிழ்நாட்டில இருந்து அமெரிக்கால பொருள் விற்க போனேன்னு வைங்க, நான் ஆங்கிலம் பேசணும். அமெரிக்காக்காரன் தமிழ்நாட்டுக்கு பொருள் விற்க வந்தா அவன் தமிழ் பேசுவான். அது நீ அவனை வற்புறுத்தெல்லாம் வேணாம். தமிழ்ல பேசினாதான் ஏன் இந்த ஆளு வாங்குவான். இது இயல்பாக உலகம் முழுக்க நடக்கக்கூடியது. இப்ப சீனர்களுக்கு தெரியும், நம்ம அவங்க நாட்டுக்கு போறோம்னா நம்ம ஆங்கிலம் பேசணும். மற்ற மேற்கத்திய வணிகர்களும் சீனாவுக்குள்ள போகும்போது அவங்க சீன மொழி கத்துக்கிட்ட நிறைய பேர் இருக்காங்க. சீனாவில மொழி கற்றுக்கொள்வது என்பது பெரிய ஒரு தொழில். சீன மொழி கத்துக்கிறதுக்கு நூற்றுக்கணக்கான இன்ஸ்டிடியூட் இருக்கும், பல்கலைக்கழகங்கள்ல போய் நீங்க கத்துக்கலாம் வெளிநாட்டவர்களுக்கு. அதே போல சீனர்களுக்கு ஆங்கிலம் கற்றுக் கொடுப்பதும் ஒரு பெரிய மூமெண்டா நடக்கும். மொழி பெரிய பிரச்சனை இல்லை, அது ஒரு பிரச்சனை தான். ஆனா அது ஒரு ஐடியாலஜிக்கல் பிரச்சனை கிடையாது, ஒரு கருத்தியல் ரீதியா அது வந்து ஒரு நடைமுறை பிரச்சனை. அதை நான் கத்துக்கதான் வேணும். அப்படி நான் வந்து வட இந்தியால பயன்பாட்டுல இருக்கிறது அங்க சீன மொழி தான். சீன மொழியும் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே அவங்களோட லாங்குவேஜ் சீன மொழி தான். ஓகே, அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அவங்க வந்து ஒரு இறையாண்மையை பாதுகாப்பது என்பதில் அவங்க ரொம்ப கவனமா இருக்காங்க, குறிப்பா தொழில்நுட்பத்துறையில. இப்போ நம்ம பார்க்க வேண்டியது அறிவியல் தொழில்நுட்பத்தை நாம் வளர்க்க வேண்டும். ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்க வந்து கோயில், மடம், மூட நம்பிக்கைகள், சடங்கு, சம்பிரதாயம் எல்லாமே ஒழித்து கட்டப்பட்டு விட்டது. சடங்குன்னா என்ன இருக்கும்? யாராவது ஒருத்தர் கல்யாணம் பண்ணாங்கன்னா இப்ப ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல்ல கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஒரு கிராமப்புறங்கள்லன்னா ஏதாவது ஒரு பழைய ஏதாவது ஒரு முறை இருக்கலாம். ஆனா இப்போ அந்த 1979க்கு பிறகு கொஞ்சம் வசதி, 90களுக்கு பிறகு நிறைய பணம்லாம் சம்பாதிச்ச பிறகு ஆடம்பரம் வந்து நிறைய பேர் பண்றாங்க. ஆனா நம்ம ஊர் போல ஒரு பாரம்பரிய ஆடம்பரம் கிடையாது. அந்த பாரம்பரிய மூடத்தனங்கள் எல்லாமே ஒழித்து கட்டப்பட்டு விட்டது. எனக்கு அங்க இருக்கும் போது என்ன ஒரு ஃபீல் வந்ததுன்னா, டைம் வேஸ்ட் வந்து ரொம்ப குறைவு. டைம் வேஸ்ட்னா என்ன பண்ணலாம்? நீங்க ஒரு பார்ட்டிக்கு போறீங்க, நைட்டு போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு தண்ணி அடிச்சுட்டு டான்ஸ் ஆடிட்டு வருவது டைம் வேஸ்ட். அங்க நடக்கக்கூடிய டைம் வேஸ்ட் சொல்றேன். பட் நாங்க வந்து அங்க போய் 2 பேரும் சண்டை போட்டோம், நம்ம ஊர்ல நடக்கிற மாதிரி கிறுக்குத்தனமான முட்டாள்தனமான கொலை செய்வது அதெல்லாம் சுத்தமா கிடையாது. சாதி, மதம் என்பது கிட்டத்தட்ட இல்லை. அவங்க சர்ச்செல்லாம் நிறைய சர்ச்செல்லாம் இருக்கு, அதெல்லாம் அங்க சர்ச்சுக்கெல்லாம் யாரும் போகல. சில பகுதிகளில் மக்கள் வந்து தனிப்பட்ட முறையில இந்த வழிபாட்டு தலங்களுக்கு போறது அதுவும் கூட இருக்கு. ஆனா இது ஒரு பெரிய ஒரு சமூக சுமையாக அது இல்லை. நம்ம ஊர்ல ஒரு கோயில் திருவிழா இல்லை கும்பமேளா போன்ற ஒரு நிகழ்வுக்கு வந்து எத்தனை 1000 கோடி வந்து அரசாங்கம் செலவழிக்குது. அப்படி நீங்க சீனால பார்க்க முடியாது. சீன அரசு எதுக்கு செலவழிக்கும் அப்படின்னா, ஆமா அது போன்ற நிகழ்வுகளுக்கு செலவழிக்கிறது இல்லை. உள்கட்டமைப்பு, நம்ம வந்து பெரிய பிரிட்ஜ் கட்டுவோம் அப்படிங்கிறதுக்கு செலவழிக்கிறாங்க. எனவே அங்க அதாவது வீணடிப்பு, ஒரு சோசியல் வேஸ்ட். அதுக்காக எங்களுடைய பண்பாடு வேண்டாம், எங்களுடைய வாழ்க்கை முறை வேணாம், சமூகம் வேணாம் அப்படின்னு சொல்லல. முட்டாள்தனமான மூடத்தனமான எஃபர்ட், பணத்தையும் நேரத்தையும் செலவழிப்பதை அந்த நாடு வந்து குடும்ப அமைப்பு எல்லாம் எப்படி ரிஜிடா இருக்கும். குடும்ப அமைப்பு வந்து அவங்க அங்க ஒரு பெரிய ஒரு துயரம்னு சொல்லலாம். 1980களில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, கட்டாய ஒரு அப்ப என்ன ஆயிடும்னா, ஒரு 2 தாத்தா பாட்டிக்கு ஒரு பேர குழந்தை தான். அப்போ அந்த வகையில ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க. இந்த கப்பிள் கூட ஏதாவது இது அப்படி ஒரு 2 ஜெனரேஷன் 2-3 ஜெனரேஷன் அப்படி வந்துருச்சு. ஃபேமிலி டைஸ் வந்து ரொம்ப முக்கியம்தான். அதாவது வயசானவங்களை பார்த்துக்கிறது, அதுவும் ஒரு குழந்தை இருந்ததுன்னா அந்த குழந்தைக்கு மேலேயே எல்லா கவனமும் செலுத்துறது. அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப போட்டி. அதாவது நம்ம ஊர்ல காம்படிஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, படிக்கிறதுல. அந்த மாதிரி குழந்தைகள் வந்து
ஹைஸ்கூல் படிக்கிறது, அப்புறம் அவங்களுக்கு நம்ம ஊர்ல சொல்ற நீட் மாதிரி அவங்க அது நேஷனல் காவ் அப்படின்னு முடிச்சிருக்காங்க. நீங்க வந்து பல்கலைக்கழக கல்விக்கு போகணும்னா ஒரே எக்ஸாம் தான், ஒரே நாடு ஒரே தேர்வு தான். அங்க உடனே இந்தியாவில ஏன் வரலன்னு நம்ம பேசுவோம் தனியா. ஏன்னா அங்க ஏன் அது இப்படி வர முடியுதுன்னா அங்க அந்த வேறுபாடு இல்லை. இந்த மொழிக்கு தனித்த சலுகை அல்லது இந்த மாநிலத்துக்கு தனி சலுகை அல்லது இந்த பிரிவினருக்கு தனி சலுகை இல்லாததுனால எல்லாருக்கும் ஈக்குவல் வாய்ப்பு. அப்போ அதுல வந்து நிறைய பிரச்சனைகள், குறிப்பாக இந்த 1990 இருந்து ஒரு 2010 வரைக்கும் இந்த மூலதனம் முதலாளிகள் உள்ள வரும்போது அது கிட்டத்தட்ட சாக்கடை. அந்த மூலதனம் உள்ள வரும்போது அங்க இருந்த ஒர்க் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப பயங்கரமா இருந்தாங்க. ஒர்க் ஃபோர்ஸ் அது ஒரு பெரிய ஒர்க் ஃபோர்ஸ் தனி. அதுக்கு முன்னாடி இந்த பண்பாட்டை முடிச்சிடும். அது நிறைய சீரழிவுகளை உள்ள கொண்டு வரும். நிறைய ஊழல், நிறைய நாட்டுல வந்து ஏன்னா எல்லாருமே வந்து வெள்ளம் போல ஓடுது. அப்போ சொல்லணும்னா 1990 இருந்து 2008 வரைக்கும் அவங்களுடைய சராசரி ஆண்டு வளர்ச்சி வீதம் வந்து 10%, 10% 12%. இந்தியாவில வந்து அதிகபட்சமா நம்ம பார்த்தது 7% 8%. அதுவும் 2-3 ஆண்டுகள் தான். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக 10% வளர்ச்சி அப்படின்னா நீங்க படிச்சு முடிச்சீங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து கொட்டி கிடக்கும். நீங்க வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னா 1000 வாய்ப்புகள் இருக்கும். இப்படி வந்து நிறைய வெள்ளமா அடிச்சு வந்ததுல கட்சிக்குள்ள ஊழல், அரசாங்கத்துக்குள்ள ஊழல், தனித்தனியா நிறைய பேர் வந்து கோடீஸ்வரன் ஆறது, இதெல்லாம் அந்த இடத்துல நடந்தது. இப்ப தொழிலாளர்களுக்கு வருவோம். இவ்வளவு பேருக்கு மக்கள் எங்க வராங்க? ஏற்கனவே பார்த்தது மாதிரி சீனா என்பது கிராமங்களை மையமாக கொண்ட நாடாக இருந்தது. அதை நீங்க சொன்ன மாதிரி சீனா வந்து எந்த நாட்டையும் காலனி ஆக்கல. ஏன் வந்து காலனி தேவைப்படுதுன்னா உங்களுக்கு வந்து உழைப்பாளர்கள் வேணும். அதாவது இயற்கை வளங்கள் நிறைய இருக்கக்கூடிய ஆப்பிரிக்கா வந்து ஒரு சூப்பர் பவர் ஆயிடல. ஆனா இயற்கை வளங்கள் நிறைய இருக்கக்கூடிய வளைகுடா நாடுகள், சவுதி அரேபியா வந்து பணக்கார நாடா ஆயிடுச்சு. ரெண்டுடைய கான்ட்ராஸ்ட் வந்து நம்ம பார்க்கலாம். அதே போல மக்கள் தொகை அதிகமா இருக்கிறதுனாலேயே நீங்க வளர்ந்துட முடியாது. உதாரணமா இந்தியா மக்கள் தொகை அதிகமா இருப்பதும் தேவைப்படுது. அமெரிக்காவுடைய ஒரு ஸ்ட்ரென்த் வந்து அங்க 35 கோடி 32 33 கோடி மக்கள் தொகை என்பது அவங்களுடைய ஒரு வலிமையும் கூட தான். அப்போ 3 விஷயம் வேணும் நமக்கு வந்து. நான் ஏற்கனவே சொன்னது மக்கள் தொகை, 2வது இயற்கை வளங்கள், 3வது வந்து அங்க இருக்கக்கூடிய சமூக அமைப்பு, அரசியல் அமைப்பு, நிறுவனங்கள் என்னவா இருக்கு, இதை வந்து நீங்க வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். நான் ஒரு வேலை செய்தால் அது வந்து எனக்கு பலன் கொடுக்கும். சூப்பர் பவர் ஆகுறது அதுக்கப்புறம் 2000க்கு பிறகுதான் அவங்க சூப்பர் பவர்னு சீனாவை பத்தி பேசுவது வந்து 2015க்கு பிறகுதான். அதுக்கு முன்னாடி யாரும் சீனாவை சூப்பர் பவர் சொல்லு. அமெரிக்காவுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி மாறினது. ஆமா, 2015க்கு பிறகு. ரைட். அந்த டிஸ்கவரிஸ்லாம் இருக்குல்ல, புதுசா நம்ம வந்து ஒரு வயர் சின்ன சின்ன பொருட்கள்ல இருந்து நிறைய அந்த 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 செக்டாரையே அவங்க கேப்சர் பண்ணது எப்படி, எதனால அதை பண்ண முடியுதா? இல்ல நான் எனக்கு டெக்னாலஜிஸா இருக்கலாம், பெரிய ஸ்டடி. அதாவது டெக்னாலஜி இப்ப டிஸ்கவரின்னு சொல்றதை விட இது வந்து ஒரு இனோவேஷன். இந்த மாதிரி ஒரு இது பார்த்தா அவன் இதுக்குள்ள கூட ஒண்ணு சேர்த்து இப்படியே இதுல ஒரு குஞ்சல இருக்கிற மாதிரி பண்ணி அனுப்புவான். நமக்கு ஆச்சரியமா இருக்கு, இது எப்படியா யோசிச்சான். இப்ப நிறைய வீடியோ எல்லாம் வருது, அவங்களுக்கு என்னென்ன மாதிரி வீட்டுல இருக்கிற கேட்ஜெட் எல்லாம் புதுசா பண்ணியிருக்காங்க. இது வந்து எல்லா மனிதர்களுக்கும் இயல்பாக இருக்கிற ஒரு தன்மை தான். அது எங்கு முடக்கி போடப்பட்டிருக்கிறோம். காலங்காலமாக வரலாற்றுல வந்து குறிப்பாக இந்தியாவில் அந்த கிரியேட்டிவிட்டி வந்து முடக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இந்தியாவில் உழைப்பவர்களுக்கு கல்வி கிடையாது. அவங்களுக்கு அந்த உழைப்பு தொடர்பான அறிவு மட்டும்தான் அவங்களுக்கு கொடுக்கப்படும். படிக்கிறவன், அதாவது இந்த அறிவு ரீதியா பேசக்கூடியவன் உழைக்க மாட்டான். அப்போ இந்த உழைப்பில் இருந்துதான் நீங்க கருவிகளை உருவாக்குவீங்க. அப்போ உழைக்கக்கூடியவனுக்கு அறிவில்லாத போது அது வந்து முடங்கி போகுது. இன்னைக்கும் கூட நம்ம நாட்டுல ஊரும் சேரியுமாக இருப்பது அல்லது இந்த சாதிய முறை என்பது நம்ம எவ்வளவு அழுத்தி வச்சிருக்கு. தலித்துகள் நேரடியாகவே ஒரு உளவியல் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் கடுமையாக அது வந்து நம்ம வந்து ஒரு அடிமை பெண். அந்த 3 இது போய் சேர, நல்ல சாப்பாடு, நல்ல வாழ்விடம், நல்ல கல்வி போய் சேர்ந்துருச்சா அப்படின்னா எல்லா மக்களுக்கும் அதுவே நம்ம அது போவது. அதுக்கு மேல நான் மனதளவிலே குறுகி போயிருக்கிறேன். அது வந்து நீங்க ஆதிக்க சாதியா இருக்கக்கூடியவங்க அதே நிலைமை தான். அதாவது அடிமையுடைய துயரம் வந்து அடிமைப்படுத்தி இருப்பவனும் தன்னை வந்து குறுக்கிக்கிறான். அதான் நம்முடைய நிலைமை.
இந்த நேஷனல் சைக் இருக்கு இல்லையா, ரொம்ப ரொம்ப குறுகி இருக்கு. சீனாவில் நான் பார்த்தது உதாரணமா என்னுடைய நண்பர் ஒருத்தர், நாங்கள் சீனாவுக்கு டிராவல் பண்ணோம். அவர் என்ன பண்றாருன்னா வெல்த் ஃப்ரம் வேஸ்ட். அவருடைய கான்செப்ட் வந்து இப்போ நிறைய இந்த உணவு கடைகள்லாம் இருக்கு. உணவு கடையிலலாம் ஒரு 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 ட்ரம்ல இது எல்லாத்தையும் கொட்டி வச்சிருப்பாங்க, இந்த வேஸ்டா பண்ணதெல்லாம். அவர் என்ன பண்றாரு, அதை எப்படி டிஸ்போஸ் பண்றது, இவர் ஒரு என்ஜினியரிங் இதை கண்டுபிடிச்சாரு. இந்த இதை வந்து இந்த மிஷின்ல கொட்டுங்க, கொட்டிட்டு ஒரு பட்டன் அழுத்தினா அது அப்படியே அரைச்சு கூலாக்கிடும். அப்படியே நீங்க வந்து சாக்கடையில் அதை அடைக்காது, அப்படியே போனா அது வந்து யாருக்கும் பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ஒரு மிஷின் பண்ணியிருந்தார். அதை கொண்டு போய் அங்க பேசின உடனே அவர், ஓ ரொம்ப நல்லா இருக்கே, அது கேட்கக்கூடிய சீனர், இதை எப்படி பண்ணலாம் எவ்வளவு மேனுஃபேக்சர் பண்ணலாம் அப்படின்னு அவருக்கு அதுல அவ்வளவு ஆர்வம் கட்டுறாரு. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன இனோவேஷன்ல நிறைய பேர் வந்து அதுல இன்வால்வ் ஆகிறாங்க. நம்ம ஊர்லயே நிறைய பார்க்கலாம், நம்ம ஊர்ல அது குறைஞ்சது கிடையாது. கோயம்புத்தூர் பக்கமோ இந்த எனர்ஜி இருக்கு, ஆனா அது ஒரு ப்ரொடக்ஷனா பெருசா வரல. அதுதான் கேட்டுட்டு, அதுக்கு வந்து நீங்க இன்ஸ்டிடியூஷன் வேணும், சமூக தடைகள் வந்து நீக்கப்படணும். எனக்கு வந்து நல்ல ஐடியா இருக்கு, நல்ல திறமை இருக்கு, ஆனா எனக்கு வந்து கேபிட்டல் கிடைக்காது, நான் வந்து ஒரு தொழில் தொடங்க முடியாது, தொழில் தொடங்க போனேன்னா எனக்கு 1000 பிரச்சனை அப்படின்னா எங்க இருந்து இந்த இனோவேஷன் வரும்? நீங்க திருமணம் பண்றது அதெல்லாம் உங்களுக்கு பெரிய சங்கடம் இல்ல? திருமணம் பண்றது அப்படின்னா ஒண்ணு யங்ஸ்டர்ஸ் வந்து நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி மீட் பண்றது, காலேஜ்ல பணியிடத்துல லவ் பண்ணி கல்யாணம் பண்றது ஒரு ட்ரெண்டு. இன்னொரு ட்ரெண்ட் வந்து அவங்க பழைய முறைப்படி வீட்டில் பார்த்து வைக்கிறது. வீட்டில் பார்க்கறது அப்படின்னா அதுவும் வீட்டில் வந்து 2 பேரும் அது நம்ம ஊர்லயும் அப்படி வந்துருச்சு. வீட்டிலேயே ஒரு வரன் பார்த்தா கூட அவங்க 2 பேரும் பேசிப்பாங்க, வெளியே போய்ப்பாங்க, அப்படி பழகிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறது. ஆனா அதுல அந்த ஜாதகம் அதுக்கு இதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அவங்க பேரை வந்து கோ பிட்வீன் அப்படிங்கிறாங்க, தரகர் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி 2மே இருக்கு. ஸோ பட் மாடர்ன் உணவு பழக்கம் உணவு பழக்கம் வந்து நம்ம ஊர்ல இருந்து நிறைய வேறுபட்டது தான். அவ்வளவு பெரிய நாடாக இருக்கிறதுனால உணவு பழக்கமும் நிறைய விதவிதமா இருக்கும். தமிழ்நாடு போல யூபியில இல்லை இல்லையா உணவு பழக்கம், அதே போலதான் அங்கும் வடக்கு சீனாவில் கோதுமையை அடிப்படையாக கொண்ட உணவு, இந்த நூடுல்ஸ், அந்த கோதுமை பிரெட் அதெல்லாம் சாப்பிடுவாங்க. தெற்கு அந்த யாங்சே நதி, யாங்சேன்னு ஒரு பெரிய நதி, நீண்ட நதி, அதுக்கு தெற்க இருக்கிற பகுதியில அரிசி உணவு. அதுல அவங்க வந்து நிறைய காய்கறிகள், எல்லா வகையான இறைச்சி, எல்லா வகையான கடல் உணவு, ஏன்னா நீண்ட கடற்கரை இருக்கு, ஆற்றில் கிடைக்கக்கூடிய உணவு வந்து சீன உணவுன்னு நமக்கு தெரியும். நம்ம ஊர்ல இருக்கிற சைனீஸ் உணவை விட அங்கு ஒரு வேறுபட்ட உணவே ஒரு பெரிய, ஆனா சைனீஸ் ஃபுட் தான் இங்க எல்லா இடத்தையும் டாமினேட் பண்ணிட்டு இருக்கிறது. வேர்ல்டு ஃபுல்லாவே சைனீஸ் ஃபுட் தான். ஆமா. ஸோ உணவே ஒரு தனி டாபிக். நீங்க சொன்ன மாதிரி உணவு தனி, தொழிலாளர்கள் பத்தி பேசணும்னா அது ஒரு பெரிய இது. அங்கதான் நான் பேசிட்டு இருக்கும்போது நம்ம நடுவில் திசை மாறிட்டோம். தொழிலாளர்கள் என்ன நடக்குதுன்னா, இப்போ கிராமப்புறத்திலிருந்து நீங்க வந்து நகரத்துக்கு தொழிலாளர்கள் புலம்பெயர்ந்து வராங்க. இன்னைக்கு வந்து வட இந்தியாவிலிருந்து லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் வேலை செய்யறாங்க. அவங்க என்ன, சீனால ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியில் ஒரு முறை என்னன்னா ஹூக்கோ, அதாவது இருப்பிட சான்று அப்படின்னு வச்சுக்கலாம். நான் வந்து உதாரணமா என் ஊர் நாகர்கோயில்ல தான் என்னுடைய சர்டிபிகேட் இருக்கும், அதான் என்னுடைய ஐடி கார்டு. நான் நேரா ஒரு பெட்டியை எடுத்துட்டு ட்ரெயின்ல ஏறி சென்னைக்கு வந்து வேலை செய்ய முடியாது. நான் சென்னைக்கு வரணும் அப்படின்னா நாகர்கோயில் கவர்மெண்ட்ல இருந்து ரிலீஸ் வாங்கிட்டு சென்னையில எங்க வேலை செய்ய போறேன், இப்போ வெளிநாட்டுக்கு போறோம் இல்லையா, வேலை செய்ய போறேன்னு அந்த கம்பெனியுடைய ஸ்பான்சர்ஷிப்ல தான் நான் சென்னைக்கு வர முடியும். இதை வந்து இப்ப மேற்கத்திய ஜனநாயகவாதிகள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இது அடக்குமுறை, மனிதனுடைய சுதந்திரத்தை கட்டுப்படுத்துது அப்படிங்கிறாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்க அதை கட்டுப்படுத்தலே அப்படின்னா என்றால் முதலாளிக்கு சாதகம். முதலாளி என்ன பண்ணுவான், லட்சக்கணக்கான பேரை கொண்டு வந்து பாதி பேர் நீங்க சேரியில இருங்க, நான் வந்து தேவையான பேரை மட்டும் எடுக்கிறேன் அப்படின்னு அவன் வந்து கொண்டு வருவான். இவங்க வந்து அதை கண்ட்ரோல் பண்ணி கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாகவே நடைமுறை. வெல்ஃபேர் கவர்மெண்டா இருக்காங்களா இல்ல அது வெல்ஃபேர் கவர்மெண்ட் டு த பவர் 3-4, கரெக்டா? அதாவது அந்த கவர்மெண்டே வந்து மக்களுக்காகத்தான். வேற எதுக்காக அந்த கவர்மெண்ட் இருக்க முடியும்? ஏன்னா நீங்க வந்து சொத்து சேர்த்தா நடந்தது, சொத்து சேர்த்ததுலாம் நடந்தது அப்படின்னு சொன்னேன். இப்போ தொழிலாளர்களை பேசுறப்ப தொழிலாளர்கள் வேலைக்கு போகணும், ஒரு கம்பெனி எனக்கு 1000 தொழிலாளர்கள் எடுக்கணும் அப்படின்னா
அவங்க ஒரு அந்த ஊர்ல போய் அவங்கள ரெக்ரூட் பண்ணி இவங்க எல்லாரையும் நான் வேலைக்கு வச்சுக்கிறேன், இவங்களுக்கு நான் ரெசிடென்ஸ் பெர்மிட் அந்த ஊர்ல ஏற்பாடு பண்றேன், வேலை இருக்கிற வரைக்கும் தான் அவங்களுக்கு குடியிருப்பு உரிமை, இல்லைன்னா திருப்பி ஊருக்கு போயிடணும். ஊர்ல அவங்களுக்கு நிலம் இருக்கும், கிராமத்தில் எல்லோருக்குமே நிலம் உண்டு, அந்த நிலத்தில் அவங்களுக்கு பங்கு உண்டு. இப்ப இந்த ரெண்டுக்கு இடையில ஒரு லிங்க் தொடர்ந்து இருந்துட்டே இருக்கு. இதுல கோடிக்கணக்கான தொழிலாளர்கள் நான் 90களில் பார்க்கும்போது அவங்கெல்லாம் நீங்க சொன்ன மாதிரிதான், நாங்க 16 மணி நேரம் வேலை செய்யணுமா வேலை செய்யறோம். ஹார்ட் ஒர்க்னா ஹார்ட் ஒர்க் அண்ட் டிசிப்ளின் ஒர்க், ஒரு கலெக்டிவா ஒர்க் பண்றது, இதெல்லாம் தே ஆர் வெரி ஃபேமஸ். இப்போ வர்ற ஜென்ரேஷன் என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க செகண்ட் ஜென்ரேஷன், தே ஆர் வெல் எஜுகேட்டட், நிறைய பேர் பிஹெச்டி பண்ணவங்க, ஹையர் எஜுகேஷன். ஸோ அவங்க இந்த நியூ எக்கானமியில வேலை வேணும், வேலை வாய்ப்பு குறைவு தான். இப்படிப்பட்ட கிரைசிஸும் சீனா இன்னைக்கு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்குது. முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது 1978 2008 30 ஆண்டுகள்னு எடுத்துப்போம். முதல் 30 ஆண்டு மாவோ சகாப்தம் அப்படின்னு எடுத்துட்டா, அடுத்த 30 ஆண்டு தெங் ஷியாவோபிங் சகாப்தம். அங்க என்னன்னா மூலதனம் உள்ள அவருடைய ஒரு முக்கியமான வாக்கியம், நம்ம எல்லாரும் வளரணும், அதுல ஒரு சிலர் முதல்ல பணக்காரங்க ஆகட்டும், லெட் சம் கெட் ரிச் ஃபர்ஸ்ட், அப்புறமா ஒட்டுமொத்த சமூகமும் வளரட்டும் அப்படின்லாம் இருக்குது. அதுல நிறைய பிரச்சனைகள், உலக சூழல் அப்படி இருந்தது. இப்ப சீனா 2008 பெய்ஜிங்ல ஒலிம்பிக் போட்டி நடக்குது. இந்த சீனா எப்படி அதை எடுத்துக்கிட்டாங்கன்னா, அது உலகத்துக்கு சீனாவினுடைய பெருமையை காட்டுவது. உண்மையில அப்படிதான் அது இருந்தது, எல்லாரும் நிமிர்ந்து பார்த்தாங்க. இந்த 2008-9 தான் அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் ஒரு பொருளாதார நெருக்கடி, டிப்ரெஷன். அதன் பிறகு சீனாவுடைய 3வது கட்டம் வருது. 2008க்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் சீனா வேறொரு திசையில வளர்ச்சியை காட்டுறாங்க. அது வரைக்கும் உலகம் முழுக்க மலிவான பொருட்களை உற்பத்தி செய்து அனுப்பக்கூடிய நாடா சீனா இருந்தது 2008 வரைக்கும். உலகத்தின் தொழிற்சாலை அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்புறம் 2010க்கு பிறகு சீன கம்யூனிஸ்ட் கட்சி என்ன முடிவு எடுக்குதுன்னா, இதே போல நம்ம தொடர முடியாது. ஏன்னா அங்கு ஒரு நீண்ட கால திட்டம் இருக்கு. இப்பவும் கூட அவங்க 5 ஆண்டு திட்டம் போட்டுதான் பொருளாதாரத்தை வழி நடத்துறாங்க. அடுத்த 5 ஆண்டு திட்டம் இந்த அடுத்த மாதம் முடிவாகும், 2026-30க்குன்னு நினைக்கிறேன். அப்போ அவங்களுடைய லாங் டேர்ம் விஷன்ல நம்ம என்ன பாக்குறாங்கன்னா, நமக்கு இனிமேல் உயர் தொழில்நுட்பம், உயர் ஹை குவாலிட்டி growth வேணும். சும்மா ஹை குவாலிட்டி growth அது கொஞ்சம் பின்னாடி தான் சொல்றாங்க. ஆனா முக்கியமா முடிவெடுக்கிறது, இனிமேல் நாம் அமெரிக்காவுக்கு உற்பத்தி செய்து கொடுத்து மட்டும் நம்ம வளர முடியாது, நம்முடைய உள்கட்டமைப்பை நம்ம வளர்க்கணும். அதுல சீனாவுக்குள்ள இன்னைக்கு நம்ம பேசுற ஹை ஸ்பீட் ரயில், உலகத்திலேயே ஹை ஸ்பீட் ரயில் அதிகமாக இருப்பது சீனால தான். அப்புறம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், மின்சார வாகனங்கள் உலகத்திலேயே 80 லட்சம் வெஹிக்கிள்ஸ் 2024 சேல்ஸ் ஆயிருக்கு. உலகத்திலேயே நம்பர் 1. இப்போ சீனாவில் எலக்ட்ரிக் கார் அப்படின்னா, எலக்ட்ரிக் காரை நீங்க திடீர்னு வாங்க மாட்டீங்க, சார்ஜிங் ஸ்டேஷன் வேணும். அதனால நாடு முழுக்க சார்ஜிங் ஸ்டேஷன் நிறுவுறது, மின்சார உற்பத்தியை அதிகரிப்பது, இப்படி உள்கட்டமைப்பில் அவங்க மிகப்பெரிய அளவு முதலீடு பண்றாங்க. ஏன்னா மேற்கத்திய பொருளாதாரம் எல்லாம் வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. அப்ப நம்முடைய உள்நாட்டு பொருளாதாரத்தை கட்டியமைக்கணும். அதை மட்டும் அவங்க செய்யல, இதே வேலையை நம்ம வெளிநாட்டிலையும் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு பெல்ட் ரோடு இனிஷியேட்டிவ்னு ஒன்று அறிவிக்கிறாங்க. அப்படின்னா என்ன, உங்க நாட்டுக்கு என்ன வேணும்? ஆப்பிரிக்கா முழுக்க 59 நாடுகள்னு நினைக்கிறேன். எல்லா நாடுகள்லையும் சீனா ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கு. என்ன பண்ணுது, எனக்கு ஒரு பார்லிமெண்ட் பில்டிங் வேணும், நாங்க கட்டித்தரோம், நம்ம 2 பேரும் ஒப்பந்தம் போட்டுப்போம், இத்தனை வருஷத்துல எனக்கு திருப்பி கொடு. அல்ல எனக்கு ரயில்வே போடணும், எத்தனை பக்கம், நாங்க ரயில்வே எம்ப்ளாயிஸ் அவங்களே கொடுத்துருவாங்களா இல்ல அவங்க அது ஒரு பெரிய கான்ட்ரவர்சி. கூட்டிட்டு போயிடுறாங்கன்னு ஒரு கான்ட்ரவர்சி இருக்கு. உள்ளூர் ஆளுங்களையும் ஈடுபடுத்துறாங்க. இது போல மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு பணிகளை அவங்க செய்யறாங்க. அது ஒண்ணு பொருளாதார வளர்ச்சிக்கு, இன்னொன்னு அவங்க ஸ்ட்ராட்டஜிக்கா. ஏன்னா சீனாவுக்கு கடல் வழியாக பொருட்கள் வரணும்னா அமெரிக்கா அதை தடுத்து நிறுத்த முடியும். அதுக்கு மாற்றாக இவங்க கட்டுப்பாட்டுக்காக துறைமுகங்கள், இருப்பு பாதை இதெல்லாம் போடுறாங்க, மின் உற்பத்தி. இப்படி ஆப்பிரிக்காவிலும் லத்தீன் அமெரிக்காவிலையும் தென்கிழக்கு ஆசிய நாடுகள்லையும் நிறைய முதலீடு பண்ணியிருக்காங்க. இந்தியா அதுல சேரல.
இப்ப சீனா இந்தியாவோட இந்த இந்த திட்டம் போயிட்டு இருக்கும்போது இந்திய முதலாளிகள்கிட்ட சீனா என்ன சொல்லிச்சுன்னா, நம்ம ஒண்ணு பண்ணுவோம், சவுத் ஏஷியா, அதாவது இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், இலங்கை, மாலத்தீவு, இங்க வந்து சைனா +1, அதாவது சைனா இந்தியா, சைனாவை நம்ம 2 பேரும் சேர்ந்து வந்து இதை செய்வோம், நாங்க முதலீடு செய்யறோம், நீங்களும் அதுல ஷேர் பண்ணிக்கிங்க அப்படின்னா இவங்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்தியாவுக்குள்ள அது இல்லை. ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா, இந்தியாவை தவிர மற்ற நாடுகள் எல்லாம் அதுக்கு, இலங்கையா இருக்கட்டும், பாகிஸ்தானா இருக்கட்டும், பங்களாதேஷா இருக்கட்டும், எல்லோரும் சீனாவுடைய பொருளாதார ரீதியா நெருக்கமா ஆயிட்டாங்க. சீனாவுடைய வளர்ச்சி என்பது இன்னைக்கும் வந்து ஒரு பெரிய சவால் தான். டெக்னாலஜில இப்போ டீப்சீக் வந்தது இல்லையா, டீப்சீக் கரெக்டா என்னைக்கு அறிவிக்கிறாங்க, ஜனவரி 21 ட்ரம்ப் பதவி அவங்க அந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஒரு குத்துறதுலாம், அதாவது அவனுக்கு வந்து ஒரு அதிர்ச்சி கொடுக்குறாரு. அது அவங்க ரெடி பண்றாங்க, எதுவுமே தெரியல, டப்புன்னு அறிவிச்சிட்டாங்க. செயற்கை நுண்ணறிவு கரெக்டா அந்த நாட்டுல இருந்த எல்லாவனுடைய ஷேர் பிரைஸ் எல்லாம் விழுந்தது. இப்போ டீப்சீக் என்ன பண்ணுதுன்னா, அந்த டெக்னாலஜியை எடுத்து அதை இன்னும் குறைந்த செலவில் அவன் வந்து $400 மில்லியன் $500 மில்லியன் செலவு பண்றான்னா, இவன் அதே விஷயத்த $1 மில்லியன் $2 மில்லியன் பண்ணிக்கிறான். அவ்வளவுதான். அதை விட ஒரு மேம்பட்ட இதுவா அதை பண்ணல, நீங்களே யூஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ தே ஆர், இன்னைக்கும் சீனா வந்து ஒரு ஒரிஜினல் டிஸ்கவரி அப்படின்னா பாத்தீங்கன்னா இல்லை. அதுலாம் எப்போ வரும்னு தெரியல. அவங்க மற்ற நாடுகள் கண்டுபிடிக்கிறதை அவங்கள விட சிறப்பா, அவங்கள விட குறைந்த செலவில் பண்ணி கொடுத்துருவாங்க, உற்பத்தி செய்யறது பண்றது. அது யாரோ ஒருத்தர் சொன்னாங்களே, 80% குவாலிட்டி அட் 60% காஸ்ட். அப்போ பல பேருக்கு அது ஓகே, நான் பாதி விலை கொடுத்து எனக்கு கொஞ்சம் 20% அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற கான்செப்ட். ஆனா அவங்க அதை ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி அதை மாத்துறாங்க. நம்ம வந்து ஹை குவாலிட்டி காஸ்ட் growth, அந்த ரியல் எஸ்டேட், பெரிய ரியல் எஸ்டேட் கம்பெனி எல்லாம் வளர்ச்சி அடைஞ்சது. நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி டியூஷன் கம்பெனி, அதாவது இப்ப நீட்டுக்கு கோச்சிங் கொடுக்குற கம்பெனி எல்லாம் இருக்கு இல்லையா, இவெல்லாம் வந்து பல $1 பில்லியன் வளர்ச்சி அடைந்து பங்கு சந்தையில லிஸ்டிங்க்கு போறான். ஒரே நாள்ல ஒரு ஆர்டர். நீங்க எல்லாம் கல்வித்துறையில தானே இருக்கிறீங்க, எனவே லாபம் நோக்கமற்ற நிறுவனமா நடத்துறதுன்னா நடத்துங்க, இல்லைன்னா மூடிட்டு போயிடுங்கன்னு ஒரேடியா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதே போல கடந்த 10 ஆண்டுகளாக இந்த ஊழலுக்கு எதிரான இயக்கம், எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அவரை பிடிச்சு ஜெயிலில் போடுறது, ரொம்ப மோசமான குற்றவாளின்னா மரண தண்டனை, சொத்துக்கள் அனைத்தும் பறிமுதல் செய்வது. அதுக்கு அங்கதான் இந்த ஷி ஜின்பிங் இப்ப இருக்கிறவருடைய பெயர் வந்து வருது. அவர் வந்து டிக்டேட்டர் ஆயிட்டாரு அப்படின்லாம் இவங்க எழுதுறாங்க. ஆனா ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ள அப்படி ஆக முடியாது. சீனா கம்யூனிஸ்ட் கட்சி என்பது ஒரு கலெக்டிவ் லீடர்ஷிப் தான். கட்சி வந்து இவரை முன்வைத்து டிஃபென்ஸ்ல அவங்க வந்து தற்காப்பு தான். ஏன்னா இப்போ சீனா வந்து ஒரு பரேட் நடத்துறாங்க அப்படின்னா அதை பார்த்து பயப்படுறாங்களா, அவங்களோட பீரங்கி இல்ல டேங்க் எல்லாம் வந்து பயப்படுறது என்னன்னா, சீனா போரிட்டே ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா ஆமா. அதாவது கொரிய போர்ல 1950 அமெரிக்கா வந்து கொரியாவுக்குள்ள படையெடுக்குது. அப்போ சீன தன்னார்வலர்களா போய் அங்க சண்டை போடுறாங்க. அதுக்கு பிறகு அவங்க சண்டை போட்டது வியட்நாமோட ஒரு சின்ன போர், 1 மாசமா ஏதோ நடந்தது. எனவே சீன ராணுவத்திற்கு போர் பயிற்சியே கிடையாது. ஆனா அமெரிக்காவுக்கு அடுத்து ஒரு ஸ்ட்ராங்கான டிஃபென்ஸ் வச்சு ஒரு கதை சொல்லுவாங்க. அதாவது ஔவையார் வந்து அதியமான் தொண்டைமான் அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. இப்ப தொண்டைமான் வந்து அதியமான் மேல போர் தொடுக்க தயாரிப்பு செஞ்சுட்டு இருக்காரு. அப்போ ஔவையாருக்கு வந்து கஷ்டமா இருக்கு, என்னையா போர் வந்து வேணாம், அமைதியா போக வேண்டுமானே அப்படின்னு யோசிக்கிறாங்க. உடனே இவங்க தொண்டைமானை பார்க்க போறாங்க. தொண்டைமான் வந்து ஔவையார் கதை கேட்டிருக்கீங்களா? ஔவையாரை கூப்பிட்டுட்டு, பாருங்க என்னுடைய போர் தளவாடங்கள்லாம் பாருங்க, பெரிய ஒரு அரங்குல வந்து நிறைய போர் கருவிகள்லாம் அடுக்கி வச்சிருக்கு. ஔவையார் எல்லாத்தையும் பாக்குறாங்க. இதை பத்தி உங்க கருத்து என்ன? ஆஹா, உன்னுடைய ஆயுதங்கள்லாம் எவ்வளவு பளபளப்பா துருப்பிடிக்காம புத்தம் புதுசா இருக்கு. அதிகமான இடத்துக்கு போனேன், ஆமா எல்லாம் பாதி உடைஞ்சு கிடக்குது, அந்த டேமேஜ் ஆயிருக்குது. அப்படின்னா மெசேஜ் என்னன்னா, போய் காலியா சண்டை போட்டதே கிடையாதுயா, ஆயுதம் எல்லாம் பளபளப்பா இருக்கு, வேணாம் வச்சுக்காத அப்படின்னு அவங்க சொல்றது. சீனா தங்களை வலுப்படுத்தி கொள்கிறார்கள். ஆனா போர் என்று வரும்போது திரும்பி நான் சொல்ற அந்த ஸ்பிரிட்,
ஸ்பிரிட் அவங்கள்ட்ட இருக்குதான். இந்த ஸ்பிரிட் வந்து இருக்கும், நம்ம நாட்டை தற்காக்கணும். ஏன்னா சீனா போய் எங்க இஸ்ரேல்லையோ அல்லது ரஷ்யாலயோ சண்டை போடல, நம்ம நாட்டை பாதுகாக்கிறதுக்கு தான் அவங்க சண்டை போடணும். ஸோ மக்களுடைய ஸ்பிரிட் வந்து இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இன்னைக்கு அமெரிக்கால இருந்து யாரும் சண்டை போட தயாரா இல்லை. ஈராக்லயே அது காலியாக போயிடுச்சு. ஆனா ராணுவ தளவாடங்கள் இதெல்லாம் இன்னும் அமெரிக்கா தான் ஸ்ட்ராங். சீனா அதை வலுப்படுத்திட்டே போறாங்க. சீனாவுடைய முக்கியமான வலிமை வந்து பொருளாதாரம் தான். இப்போ முதலாளிகளுக்கு பொருளாதாரத்தில் அவங்க வளர்ந்ததுக்கான காரணம் வந்து அது மாவினுடைய ஆட்சி, அடுத்த அந்த ஆட்சிகளினுடைய பங்கு அப்படின்றது முதன்மையான கல்ச்சரல் ரெவல்யூஷன்ல இருந்து ஒரு விஷயமும். அதுல கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஒரு விஷன், ஒரு லாங் டேர்ம் பார்வை. அவங்க என்ன சொன்னாங்க, 1920 கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கணும். அப்போ அவங்க ஒரு டார்கெட் வைக்கிறாங்க, 2020 நம் நாட்டில் அறுதி ஏழ்மையை ஒழித்து விடுவோம், அப்சல்யூட் பாவர்ட்டி. அப்படின்னா இந்த குறிப்பிட்ட வருமானத்துக்கு கீழே யாருமே இருக்கக்கூடாது. 2011 இதை அறிவிக்கிறாங்க. 2011 8 கோடி பேர் அப்சல்யூட் பாவர்ட்டியில இருக்காங்க. 10 ஆண்டுகளை திட்டமிட்டு ஒழிச்சிட்டாங்க. 2வது இலக்கு என்ன வச்சிருக்காங்கன்னா, 1949 நம்ம அதிகாரத்துக்கு வந்தோம். 2049 நாம் வந்து ஒரு மாடரேட்லி ப்ராஸ்பரஸ் சோசியலிஸ்ட் கண்ட்ரியா மாறணும். அதாவது ஒரு மிதமான வளம் படைத்த சோசியலிச நாடு. அந்த மிதமானது, மாடரேட்ங்கிறது ரொம்ப முக்கியம். நான் வந்து பெரிய பணக்காரனாங்கன்னு சொல்ல, ஒரு மிடில் பாத் வந்து ரொம்ப முக்கியம். பெரிய பணக்காரனானா ஆகணும்னா நீங்க சொன்ன மாதிரி எத்தனை நாடை நம்ம பிடிச்சு காலனி ஆக்கணும், எங்க எல்லாம் போய் சண்டை போடணுங்கிற தேவைகள் வந்து வரும். அப்ப அவங்க வந்து ஒரு டார்கெட் வச்சு அந்த டார்கெட்டை நோக்கி வேலை செய்யறாங்க. 5 ஆண்டு திட்டம் போடுறாங்கன்னா 2049 நம்ம மாடரேட்லி ப்ராஸ்பரஸ் சோசியலிஸ்ட் சொசைட்டியா ஆகணும். அப்படின்னா இந்த 5 ஆண்டு திட்டத்துல எதை நாம் சாதிக்க வேண்டும் என்று அவங்க திட்டமிடணும். சோ ஒரு தனிநபரினுடைய வாழ்க்கை இங்க நீங்க பார்த்துட்டு அங்க பார்க்கும்போது அந்த டிஃபரன்ஸ் தான் தெரியுமா? இல்ல ஒரு பெரிய சிக்கல் வந்து அதான். அதாவது ஒரு ட்ரேட் ஆஃப் வந்து என்னைக்குமே இருக்கு. தனி மனிதருடைய வாழ்க்கை, நான் ஏற்கனவே சில விஷயங்கள் சொல்லிட்டேன். உங்களுடைய தொழில் முனைவு, உங்களுடைய உழைப்பு, முயற்சி, கடினமாக உழைத்தால் நீங்க எந்த உச்சத்துக்கும் நீங்க போகலாம், யாராக இருந்தாலும் சரி. ஷி ஜின்பிங் அல்லது அதாவது இவர் வந்து இந்த சாதியில பிறந்திருக்கணும், இந்த குடும்பத்துல பிறந்திருக்கணும் அப்படின்னு எந்த இதுவும் தேவையில்லை. எனவே அந்த கம்யூனிஸ்ட் கட்சி ஸ்ட்ரக்சரும் நல்லாவே ஆரோக்கியமாவே செயல்படுது. கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி வரும்போது ஒரு கருத்து ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்றோம், கருத்து சுதந்திரம் வந்து அங்கு தடை செய்யப்படுது. உதாரணமா எதிர்கட்சி கிடையாதாக்க, ஒரே கட்சி தான். ஒரே கட்சி, பெயரளவுக்கு பல கட்சிகள் இருக்கு. அங்க வந்து கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மத்திய கமிட்டி, அதுக்கு மேல பொலிட் பியூரோ, அப்புறம் வந்து ஓராண்டுக்கு ஒரு முறை, 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறைன்னு நினைக்கிறேன், புதிய தலைமை தேர்ந்தெடுத்து அது இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து நாடு முழுக்க ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அமைப்பு இருக்கு, பீப்புள்ஸ் கன்சல்டேட்டிவ் கான்ஃபரன்ஸ்னு ஒன்று இருக்கு. அப்புறம் நேஷனல் பீப்புள்ஸ் காங்கிரஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதுதான் நம்ம நாடாளுமன்றம் போல. இதற்கு நாடு முழுக்க தேர்தல் நடக்கும். கம்யூனிஸ்ட் கட்சியும் பிரதிநிதிகளை நியமிக்கும், மற்ற கட்சிகளும் நாமினேட் பண்ணுவாங்க. மற்ற கட்சிகள்லாம் ஒரு பேரளவு ஆனா இருக்காங்க. ஆனா கம்யூனிஸ்ட் கட்சியிலேயே வந்து 10 கோடி உறுப்பினர்கள். சீன மக்கள் தொகை 140 கோடி. அதுல ஒரு அடல்ட் பாப்புலேஷன் 100 கோடின்னு வச்சுக்கோமே. 100 கோடி பேர்ல 10 கோடி பேர் சீன கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர். மெம்பர்ஸே 10 கோடி பேர். 10 கோடி பேர். அப்போ அவங்க ஒவ்வொருத்தரும் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பாலிசி அது எல்லாவற்றையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய பொறுப்புள்ளவங்க. இன்னொன்னு அங்க வந்து நம்ம ஒரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தான் சொல்லுவாரு, உலகத்திலேயே டீசென்ட்ரலைஸ் ஆன அரசுக்கு வந்து 2 இடத்துல இருக்கு. ஒன்னு அமெரிக்கா, இன்னொன்னு சீனா. டீசென்ட்ரலைஸ்ட். சீனாவில் கொள்கைகள், முடிவுகள் எல்லாம் சென்ட்ரலைஸ்ட். ஆனா ஒவ்வொரு உதாரணமா நம்ம ஊர்ல வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸ் வந்து சென்னையில இருந்ததுன்னு வைங்க, அது சென்ட்ரல் கவர்மெண்டுடைய கட்டுப்பாட்டுல இருக்கும். சீனாவில் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் சென்னையில இருந்ததுன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் கட்டுப்பாட்டுல இருக்கும். தமிழ்நாடு கவர்மெண்ட் வரியை வசூலிச்சு கொடுக்கணும். அப்ப ரொம்ப லோக்கல் அட்டானமி வந்து ரொம்ப அதிகம். கொள்கை வந்துருச்சுன்னா நீங்க வந்து இனிஷியேட்டிவோட நிறைய பண்ணலாம். நம்ம நாட்டுல கார் உற்பத்தியை பெருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் போட்டி போட்டு கார் ஃபேக்டரி தொடங்குவாங்க. அப்படி அதெல்லாம் கூட அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. நான் சொல்ல வர்றது வந்து இந்த ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன்.
இப்போ நீங்கள் டீப் சீக் பயன்படுத்தினீங்கன்னு வைங்க, ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு திஸ் இஸ் அவுட் சைட் மை ஸ்கோப் அப்படின்னு சொல்லியிருக்கா? நான் பயன்படுத்த சீனாவை பத்தி ஏதாவது கேட்டு பொலிட்டிக்கலா கேட்டோம்னா பதில் சொல்லாது. இது வந்து சென்சார். என்னன்னா ஓகே நம்ம சொல்றோம், இதனால என்ன ஆயிடுது அப்படின்னா, ஒரு ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் ஐடியாஸ், சயின்ஸோ அல்லது வளர்ச்சிக்கு வந்து சயின்ஸ் வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு இனோவேஷன், அது வந்து சீனாவில் ஒரு முக்கியமான பிரச்சனையா, இது என்னுடைய ஒப்பீனியன். அதை வந்து சால்வ் பண்ணணும். ஒரு சோசியல், ஒருவேளை 2049 அவங்க அதை லிபரலைஸ் பண்ணலாம். ஏன்னா இன்னைக்கு பிரச்சனை இந்த கருத்துக்கள் என்பதன் மூலமாக அந்த பெரிய உலக அமெரிக்கா, உலக பெரு ஊடகங்கள் வந்து அவங்களுடைய பிரச்சாரத்தை முறியடிக்க முடியாது. எனவே சீனா வந்து ஒரு மிகப்பெரிய தடை மதிலை வந்து எழுப்பி வச்சிருக்குது. இது அங்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான். அதை உடைக்காம இந்த வளர்ச்சி வந்து முழு பரிணாமத்தை எட்ட முடியாது. ஏன்னா எவ்வளவு தூரம் நீங்க ஆனா மக்களுக்கு இதுக்குள்ள ஒரு சுதந்திரம் இருக்கு, இந்த 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 பவுண்டரிக்குள்ள. ரைட். அப்ப சம்மப் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஒரு சைனா ஒரு சூப்பர் பவரா ஆனது, காலனைஸ் பண்ணாம அந்த நாடு இந்த வளர்ச்சி பெற்றிருக்கு அப்படின்றத சமரைஸ் பண்ணணும்னா என்னென்ன விஷயங்களை சமரைஸ்? ஒண்ணு வந்து அது வந்து ஒரு நாகரீக நாடு, என்ன சொல்ல, சிவிலைசேஷனல் ஸ்டேட். ஓகே, அது ஒரு நேஷன் ஸ்டேட் கிடையாது. அதற்கு ஒரு 5000 ஆண்டு பண்பாட்டு பாரம்பரியம் இருக்கிறது. 2000 ஆண்டு அரசு தொடர்ச்சி இருக்கு. முதல் விஷயம். இரண்டாவது, அது 100 ஆண்டுகள் அவமானத்துக்கு பிறகு கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமையிலான புரட்சியின் மூலமாக மிகப்பெரிய அளவு சமூக ஜனநாயகம், அனைவருக்கும் சமத்துவம், சுதந்திரம், சகோதரத்துவம் என்பது அங்கு நிலைநாட்டப்பட்டது. இதுதான் மாவோவுடைய சகாப்தத்தின் சாதனை அப்படின்னு சொல்லலாம். அதனோடு அது மட்டும் போதாது இல்லையா? நான் ஏற்கனவே பேசிய உணவு, சுகாதார, மருத்துவம், கல்வி, இது அனைவருக்கும் உறுதி செய்யப்பட்டது. இது இரண்டாவது. மூன்றாவதாக, எப்படி வந்து நம்முடைய நீண்டகால திட்டமிட்டு உலக அளவில் உள்ள மாற்றங்களை புரிந்து கொண்டு நம்முடைய வளர்ச்சியை திட்டமிடுவது என்பது மூன்றாவது ஃபேக்டர். டெங் ஷியாவோபிங்குடைய காலம் 1978 2008. அவர் அதுக்கு முன்னே இறந்துடுறாரு. ஆனா அவருடைய கொள்கைகளா அமல்படுத்தப்பட்டது. 2008க்கு பிறகு உலக நிலைமை மாறிவிட்டது, நமக்கு ஒரு நீண்டகால இலக்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு சோசலிசத்தை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் என்று ஒரு கொள்கை முடிவு, அந்த இலக்கை நாம் எட்ட வேண்டும் என்பது இந்த மூன்றாவது கட்டம். அப்போ வந்து நம்முடைய வளர்ச்சி என்பது 10% வளர்ந்தோம், 11% வளர்ந்தோங்கிறது முக்கியம் இல்லை. அதுல குவாலிட்டி எப்படி இருக்கு, நம்ம இதுல எவ்வளவு உயர் தொழில்நுட்பத்துல நம்ம எவ்வளவு வளர்ச்சி அடைகிறோம், அதை இலக்காக வைத்து திட்டமிட்டு முன்னேறுவது. இந்த 4 விஷயங்களை எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். நாகரீகம், சமூக சமத்துவம், அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி, சோசியலிசம், ஒரு திட்டமிட்ட சோசியலிசத்தை நோக்கிய பயணம். ரொம்ப நன்றி தோழர், ரொம்ப விரிவா பேசியிருந்தீங்க. சைனால நீங்க இருந்த உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து வரலாற்று ரீதியாக இந்த விவகாரம் தொடர்பாக நிறைய முக்கியமான பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வச்சிருக்கீங்க. மக்கள் பார்த்து என்ன சொல்றாங்க பார்ப்போம். இந்த தினம் நிகழ்ச்சியில் கலந்து உங்களுடைய கருத்தில் இப்போ ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. ரொம்ப நிறைய பேசியிருக்கும், ஒரு நீண்ட உரையாடல். உங்களுக்கு எதாவது கருத்து இருந்தா கூட நிச்சயமா அதை கமெண்ட்ல போடுங்க. அண்ட் இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றதையும் நிச்சயமா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. வேற என்னென்ன டாபிக்ல நம்ம பாட்காஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் கமெண்ட்ல போடுங்க. மற்றவர்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.